ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ எம்பிரான் எந்தை என்னுடைச் சுற்றம் எனக்கரசு என்னுடை வாணால் அம்பினால் அறக்கர் வெறுக்கொலனிருக்கி அவருயிர் செகுத்தயம் மன்னல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்யனான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இன்றைய தினம் சோழ நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான தஞ்சை மாமணி கோயில் என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவம். தஞ்சை மாமணி கோயில், பராசர கஷேத்திரம், வம்புலாஞ்சோலை, அழகாபுரி, கருடாபுரி, சமீவனம், தஞ்சையாளி நகர், விண்ணாற்றங்கரை என்றெல்லாம் இந்த திவ்யதேசத்திற்கு பல திருநாமங்கள் வழங்கப்படுகிறது. தஞ்சாவூர் நகரத்துக்கு அருகே அமைந்திருக்கக்கூடியதான விண்ணாற்றங்கரை என்றும் வெண்ணாற்றங்கரை என்றும் சொல்லப்படுகிற நதியினுடைய தீரத்திலே, அந்த நதியினுடைய கரையிலே ஆச்சரியமாக இயற்கை எழில் சூழ அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசம். தஞ்சாவூர்ல வெண்ணாறு அப்படின்னு ஒரு நதி பாயிருது. அது விண்ணாறு, ஆனா வெண்ணாறுன்னு மாறிடுத்து. விண் பிளஸ் ஆறு, விண்ணுலகத்திலே பாயக்கூடிய நதி. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கரையிலே இருப்பதான விரஜா நதி. எந்த விரஜா நதியினுடைய கரையிலே ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறதோ அந்த விரஜா நதி விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய ஆறு ஆனபடியினாலே விண்ணாறு. அந்த தீர்த்தம் இந்த பூலோகத்திற்கு வந்து பிரவகித்து விண்ணாறு அப்படின்னு ஆனது. அத பேச்சு வழக்குல வெண்ணாறு அப்படின்னு மாத்துட்டா. அந்த விண்ணாற்றினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான ஆச்சரியமான திவ்யதேசங்கள் மொத்தம் 3 கோயில்கள். விண்ணாற்றங்கரைன்னு சொல்லக்கூடிய தஞ்சை மாமணி கோயில் 1, தஞ்சையாளி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் 2, மணிக்குன்ற பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய கோவில் 3 ஆக இது 3ம் சேர்ந்து ஒரே திவ்யதேசமாக கொள்ளப்படுகிறது. இது 3ம் சேர்ந்துதான் தஞ்சமாமணி கோயில்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். இதிலே நீலமேக பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய தஞ்சை மாமணி கோயில் என்ற ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசத்திற்கு விண்ணாற்றங்கரை அப்படின்னே பேர் சொல்றா. இப்போ விண்ணாத்தங்கரைக்கு போனேன்னா அந்த ஊருக்கு போனேன்னு அர்த்தம். அப்படி ஆச்சரியமான ஊர் இது. இப்படி 3 கோயில்களும் சேர்ந்து ஒரே திவ்யதேசம் என்கிற கணக்கு. அதனால 3 கோவிலையும் அந்த 3 கோவில் எம்பெருமானையும் அனுபவிக்க போகிறோம். முதல்ல பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை, ஸ்தல புராணத்தை பார்த்துடலாம். பிரம்மாண்ட புராணத்திலே இந்த கஷேத்திரத்துக்கு பராசர கஷேத்திரம் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டுள்ளது. பராசர மகரிஷி தபஸ் பண்ணினபடினாலே அவருடைய பெயராலே பராசர கஷேத்திரம் அப்படின்னு பெயர் இதற்கு. அழகிய ஊரானபடியினாலே அழகாபுரின்னு பெயர். இந்த ஊர் கருடன் பறப்பது போல தெரியும். மேல இருந்து ஏரியல் வியூல பார்த்தோம்னா இந்த ஊருடைய அவுட்லைன் எப்படி இருக்கும்னா ஒரு கழுகு பறக்கிறா போல இருக்குமா. அப்படிதான் இந்த ஊர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது விஸ்வகர்மாவாலே. அதனால கருடன் வடிவிலே இருக்கக்கூடிய புரி ஊரானபடியினாலே கருடாபுரின்னு ஒரு பெயர் இதற்கு. தஞ்சை ஆளி நகர். ஆளி அப்படின்னா ஆள்பவன், ஈஸ்வரன், ரூலர் அப்படின்னு அர்த்தம். இந்த தஞ்சாவூர்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்தை ஆள்பவன் இங்க தஞ்சையாளி நகர் அப்படின்ற திவ்யதேசத்திலே இருப்பவனான நிருசிம்மன், வீரநரசிம்மன் பேரு பெருமாளுக்கு. அவனுடைய நகரமானபடியினாலே தஞ்சையாளி நகர்னு பெயர் அதற்கு. ஆளி அப்படின்னு சிங்கத்தை நிருசிம்மத்தையும் சொல்வது உண்டு. அப்படி தஞ்சையிலே இருக்கக்கூடிய ஆளி, தஞ்சையை ஆள்பவனான தஞ்சையாளி அவனுடைய நகர். அதனால தஞ்சையாளி நகர்னும் பெயர் உண்டு. விண்ணாற்றினுடைய கரையிலே இருக்கக்கூடிய ஊரானபடியினாலே விண்ணாற்றங்கரை அப்படின்னும் பெயர். வம்புலாம் சோலைன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். தேனீக்கள் உலாவக்கூடிய சோலை. தேனீக்கள் எங்க உலாவும்?
எங்க நிறைய மரங்கள் செடிகள் இருக்கோ, எங்க நிறைய புஷ்பங்கள் நன்னா செழித்து வளர்றதோ, எந்த புஷ்பங்கள்ல நிறைய நீர்வளத்தினாலே நிறைய தேன் சுரக்கிறதோ அங்கதான் தேனீக்கள் நிறைய உலாவும். அப்போ இந்த விண்ணாற்றினுடைய நீர் பாயக்கூடியதாலே நீர்வளம் மிக்க செழுமையான பூமி. அதனாலதான் நிறைய அரிசி எல்லாம் தஞ்சாவூர்ல செழிக்கிறது. பயிருக்கு விவசாயத்துக்கு அரிசிக்கெல்லாம் ஒரு குறவும் இல்லை தஞ்சையில, சோழ தேசமானபடினாலே. ஆத்தோரம் தேக்கு மரம் அலைபாயும் காவிரிதான் பார்த்திருக்க நெல் விளையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு என்பதாக நாட்டுப்புற பாடல் கூட உண்டு. அப்படி ஜலசமிருத்தி நீர்வளம் மிக்க இடம். அப்படி நிறைய தீர்த்தத்தை சாட்டு சாட்டு செடிகள்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியில நிறைய பூக்களை பூக்கிறது. அந்த பூக்கள்ல இளநீர் எப்படி நிறைய தீர்த்தத்தை உறிஞ்சுண்டா அந்த இளநீர்ல நிறைய தேங்காய் தண்ணி இருக்கிறதோ, உள்ள தென்னைமரம் எப்படி நிறைய தீர்த்தத்தை உறிஞ்சுண்டா இளநீர்ல நிறைய தீர்த்தம் இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த புஷ்ப செடிகள்லாம் நிறைய தீர்த்தத்தை சாப்பிட்டு அதை அப்படியே தேனா மாத்தி கொடுக்கறதோன்னு சொல்லும்படியாக நிறைய தேன்கள் நிறைந்த புஷ்பங்களை உடைய சோலை. அதனால தேனீக்கள்லாம் எப்படி கிளிதாவிய சோலைகள் சூழ் திருப்பேரான் அப்படின்னு திருப்பேர் நகர்ல அந்த சோலைகள்ல நிறைய கிளிகள் தாவிக்கொண்டு ஊர்பட்ட கிளிகள் அங்க வாசம் பண்றதோ, அந்த மாதிரி தேனீகள் தாவிய சோலை இது. அதனால வம்புலாம் சோலை அப்படின்னு ஒரு பெயர் இதற்கு. இப்படி பல பெயர்கள் இந்த விதேசத்திற்கு. பனாசர கஷேத்திரம் என்பதாக பிரம்மாண்ட புராணத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் யுகமான கிருத்தயுகம். அப்போ பராசர மகரிஷியானவர் பெருமாளை நேர சேவிக்கணும் அப்படின்னுட்டு, பிரத்யட்சமா பெருமாளை பார்க்கணும், அவர் அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஊருக்கு வந்து தபஸ் பண்ணினார். அப்படி தபஸ் பண்றச்ச நேத்து பார்த்தோம் திருக்குறுந்தாண்டக பாசுரத்திலே, ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டுன்னு அந்த திருக்குறுந்தாண்டக பாசுரத்தை அனுபவிக்கிறச்ச ஒரு மேற்கோள் பாசுரம் பார்த்தோம். ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பெரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா அப்படின்ற பாசுரத்துல தவம் எப்படி பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஊன் வாட உடம்பு இழைச்சு போகணும், உண்ணாது சாப்பிடவே கூடாது, உயிர் காவலிட்டு ஏதோ பேருக்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையிலே உடலை உருக்கி சரீரத்திலே இருக்கக்கூடியதான பற்றை விட்டு பெருமாள் வந்தே ஆகணும் அப்படின்னு வைராக்கியத்தோட பண்ணணும். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பண்ண போறார். அப்படி தபஸ் பண்றச்ச தன்னுடைய சரீரத்திலே ரொம்ப தளர்ச்சி வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஆசையில எதான ஆயிடுச்சுன்னா பெருமாளை சேவிக்க முடியாம போயிட போறதோன்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணினார், இங்க பக்கத்துல ஆச்சரியமா ஒரு தடாகம், ஒரு குளம் இருந்தது. அதுல தேவலோகத்திலே இருக்கக்கூடிய அமுதத்தை கொண்டாந்து கொஞ்சம் கலந்துட்டார். அதனுடைய கரையில இருந்து இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எப்பயானோ ரொம்ப தளர்ச்சியா இருக்கு, முடியல அப்படின்னா அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிடலாம், அமுதம் கலந்து இருக்கிறபடினால உயிருக்கு ஒண்ணும் ஆகாது, அப்ப இன்னும் உடம்புக்கு நன்னா தெம்பு வந்துடும், நன்னா தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கலாம், இவ்வளவும் பெருமாளை சேவிக்கணும், அது வரைக்கும் நன்னா இருக்கணும்ன்ற எண்ணத்துல அப்படி அமுதத்தை கொண்டாந்து சேர்த்துட்டார். அந்த தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், அமிர்த தீர்த்தம், அமுத நீர் அப்படின்னு பெயர் பெற்றது. அந்த புஷ்கரணியில சேர்த்துட்டு அந்த குளத்துல சேர்த்துட்டு அந்த அமிர்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தொடர்ந்து தபஸ் பண்ணிட்டு வந்தார். அந்த சமயம் பார்த்து இந்த லோகத்துல எல்லா இடத்துலயும் பஞ்சம், எங்கேயுமே மழை இல்லை, எங்கேயுமே தீர்த்தம் இல்லை, எல்லோரும் பயிர்கள் செடி கொடிகள்லாம் வாடி போறதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டா, விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, பயிர்லாம் செழிக்கல, அதனால நிறைய பேருக்கு ஆகாரம் கிடைக்கல, தானிய சமிருத்தி இல்லாம போயிடுத்து, நிறைய பேர் செத்து போனா, அப்படி நிறைய பஞ்சம். அந்த சமயத்துல இந்த மகரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமிர்தம் கலந்த தீர்த்தமான அமிர்த தீர்த்தத்துல மட்டும் ஜலத்துக்கு குறைவே இல்லாம நன்னா மாதம் மும்மாறி பொழிந்தா நல்ல மழை சமிருத்தி இருக்கிற காலத்துல எப்படி குளமெல்லாம் நிறைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி நல்ல நீர்வளம் இருக்கிறது அங்க. அத பாத்துட்டா யாரு அப்படின்னா மது அப்படின்னு சொல்ற அரக்கனுடைய வம்சத்துல வந்த தஞ்சகன், தண்டகன், கஜமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கொடுமையான மகா பாவிகளான ராட்சசா அசுரர்கள். அவளுடைய முன்னோர் மதுன்னு ஒருத்தர் தான், அவன் பண்ணாத அட்டூழியமே இல்லை, அப்பேற்பட்ட கொடுமைக்கார ராட்சசன் அவன். அவனுடைய வம்சத்திலே தோன்றியவர்கள் தஞ்சகன், தண்டகன், கஜமுகன்னுட்டு. அவ பாக்குறா உலகமே கஷ்டப்பட்டு இருக்குது, எங்கேயுமே தீர்த்தம் இல்ல, அவ செத்து போயிட்டு இருக்கா, இந்த தீர்த்தத்துல மட்டும் எப்படிடா இவ்வளவு தீர்த்த சமிருத்தியா இருக்கு அப்படின்னுட்டு என்ன பண்ணினா நேரம் இந்த தீர்த்த கரைக்கு வந்தா தாகம் நாக்க வரல்றது, அந்த தீர்த்தத்தை எடுத்து சாட்டா. மகரிஷி அதுல அமிர்தம் கலர்ந்து இருக்கிறபடினால இவாளுடைய சரீரத்திற்கு ஒரு விசேஷமான சக்தி வந்துடுத்து, ஒரு பலம் வந்துடுத்து.
இந்த கரையில மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்தா புரிஞ்சுண்டா ஏதோ விசேஷமான ஒரு மகிமை இந்த தீர்த்தத்துல இருக்கு. அதனாலதான் உலகமே வத்தி போய் தீர்த்தமே இல்லாம கஷ்டப்பட்டு நிறைய பேர் சார்ச்ச கூட இந்த தீர்த்தம் மட்டும் சமிருத்தியா இருக்கு, அதுவும் இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி இந்த ரிஷி பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ காரணம் இருக்கணும். இவர் தபஸ் பண்றாரு, என்ன பலனுக்காக தபஸ் பண்றாரு, யாரை நோக்கி தபஸ் பண்றாருலாம் நமக்கு தெரியாது. என்னமோ இந்த தீர்த்தம் மட்டும் விசேஷமா நன்னா இருக்கு, ஏதோ சக்தி இருக்குன்னு தெரியறது. அந்த தீர்த்தத்தை சாட்ட உடனே நமக்கு கூட ஏதோ ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு, நாமளே ஆளே மாறிட்டா போல உணர்றோம். அதனால அந்த தீர்த்தத்தை சாட்டுண்டு இவரை போலவே நாமளும் நம்முடைய தெய்வத்தை நோக்கி இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தபஸ் பண்ணலான்னுட்டு இந்த தஞ்சகன், தண்டகன், கஜமுகன் 3 பேரும் அவளுடைய தெய்வமான ருத்ரன் சிவனை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பிச்சா. பொதுவா தபஸ் எல்லாம் பண்ணினா பெருமாள் வர்றதுக்கு நேரம் ஆகும். சுத்திர தேவதைகள்னு சொல்லக்கூடிய சிறு தெய்வங்கள்லாம் உடனே வந்துடும். உடனே வரா மாதிரி கொடுக்கக்கூடிய பலனும் கூட ரொம்ப சிறு பலன்களா அல்ப பலன்களா இருக்கும். இவன் நிலையான மோட்சம் முதலான பலன்களை கொடுப்பதினாலே கொஞ்சம் சோதித்து நிதானமா தான் வருவான். இவெல்லாம் உடனே வந்துருவா. இவெல்லாம் ராஜச புத்தி உடையவர்கள், அசுராள்லாம் உடனே ஆயிடணும் காரியம். பொறுமை கிடையாது அவளுக்கு, சாத்விகா கிடையாதுவா. ஒரு காரியத்தை பொறுமையா பண்ணணும், எது சாத்விகமான தேவத்தை எது பரதேவத்தைன்னு ஆராய்ச்சி பண்ணணும், அதெல்லாம் கிடையாது அவளுக்கு. கூட்டா வந்துடணும். அந்த மாதிரி வரக்கூடிய வாழலாம் பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் இந்திரன்லாம் கூட்டா உடனே வந்துருவா. நம்மளே ஒருத்தன் கூப்பிடுறானே போயிடலான்னு வந்துருவா. அந்த மாதிரி ருத்ரன் சீக்கிரம் வந்துட்டார். வந்த உடனே சுவாமி எனக்கு சாகாத வரம் வேண்டும், நாங்க சாகவே கூடாது, அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறா 3 பேரும் சேர்ந்து ருத்ரனை. அவர் சொல்றார், அந்த வரம் தரத்துக்கான சக்தி எல்லாம் எனக்கு இல்ல, பெருமாளுக்கு தான் அந்த சக்தி உண்டு. நீங்க இவ்வளவு ஆச்சரியமா என்னை நோக்கி தபஸ் பண்ணி என்னை நம்பி இந்த வரத்தை கேட்டதுனால நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் உங்களை ஒருபோதும் கொல்ல மாட்டேன், நீங்க என்ன பண்ணினாலும் நான் உங்களை கொல்ல மாட்டேன். என் கையில நீங்க சாக மாட்டேங்க, என் கையாலே சாகாதபடியான ஒரு வரத்தை நான் தரேன்னுட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அவர். உடனே இவாளுக்கு வந்தது பாருங்க அகங்காரம். ருத்ரன் தானே பரம்பொருள், அவர் தானே எல்லாம், அவர் தானே சுவாமி, அவர் படைத்தது தானே எல்லாம்னுட்டு அவ அந்த தெய்வத்தை வணங்குறபடினாலே அந்த மதத்தினுடைய கொள்கையை மனசை வச்சுண்டு அவர் என் கையால உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லும் போது அவருக்கும் மேல யார் இருக்கா நம்மளை கொலை பண்றதுக்கு, நம்மளை சம்ஹாரம் பண்றதுக்கு, அதனால நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னுட்டு கண்ணா பின்னான்னு அராஜகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பூலோகத்துல இருக்கிற அப்பாவிகள், நல்லவா, ரிஷிகள், பக்தா எல்லாரையும் நாசனம் பண்ணிட்டா. இது போராது அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகளையும் கூட வெட்டுறது, குத்துறது, சம்ஹாரம் பண்றதுன்னு கொடுமைப்படுத்திட்டு வந்தா. இதெல்லாம் போராதுன்னு தேவலோகத்துக்கு போய் இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் கூட இம்சை பண்ணிட்டு வந்தாலாம். அந்த மாதிரி சமயத்துல இவ என்ன பண்ணினா, போற இடத்துல எல்லாம் எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு எங்களை மாதிரி ஒரு பெரிய வீரர்கள் கிடையாது, எல்லாம் எங்களுடைய காலடிக்கு கீழே தான், எல்லாம் எங்களுக்கு பயந்துதான் இருக்கணும், யாரும் எங்களை எதிர்க்கிறவா கிடையாது அப்படின்னுட்டு இவ என்ன பண்ணா, கண்ணா பின்னான்னு கண்ணு முன்னு தெரியாம அகங்காரத்தோட ஆடினா. எல்லாரையும் அவளுக்கு பயந்து ஓடி ஒளிய ஆரம்பிச்சா. அதுல ஒரு சந்தோஷம் அவளுக்கு, பார்த்த உடனே ஓடுறாளே அப்படின்னுட்டு ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அப்படியே பார்த்துட்டு வரச்ச எங்க இருந்து இவ தபஸ் பண்ணி ருத்ரன் இடத்துல வர வாங்கினாலோ அந்த இடத்துல இருக்கிற இந்த பராசர மகரிஷி மட்டும் பழையபடியே எந்த விதமான ஒரு சலனம் இல்லாம தபஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கூட. அது பார்த்த உடனே புறாம வந்துடுத்து இவாளுக்கு. அந்த மகரிஷியினுடைய சம்பந்தத்தினாலதானே இந்த தீர்த்தத்துக்கு ஏதோ ஒரு விசேஷம், நமக்கு ஒரு சக்தி வந்தது, அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே நாம தபஸ் பண்ணின போது ருத்ரன் வந்தார், வரம் கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் ஒரு நல்லவனா இருக்கிறவன், ஒரு சாத்விகனா இருக்கிறவன் யோசிச்சு பார்க்கணும். அவரை பார்த்துட்டு தானே நாமளும் தபஸ் பண்ணணும்னு பண்ணி வரம் வாங்கிட்டோம், விசேஷ சக்தி வந்திருக்கு, சாகாத வரம் கிடைச்சிருக்கு, அதனால அவரை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு தோணணுமோ இல்லையோ. இவா ராஜச குணம் படைத்தவர்கள், ராட்சசான்றபடினால ஒரு வெறி வந்துடுத்து. உலகமே பயந்து நடுங்கிறது எங்களை பார்த்து, நீங்க என்னமோ கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னுட்டு அவரை போய் ஹிம்சை பண்ண ஆரம்பித்தா. அவர் ரொம்ப பொறுமைசாலி, எதையோ பண்ணிட்டு போறதுகள், நாம தபஸ விடக்கூடாதுன்னு மூடின கண்ணை திறக்காம அப்படியே இமையை கூட்டின்னு ஆழ்வார் திருக்குறுண்டு தாரகத்துல சாத்த போல கண்ணை மூடிண்டு திறக்காம நன்னா கெட்டியா யோகம் பண்ணிட்டு இருக்கார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவாளுக்கு வெறி ஜாஸ்தியா போயிடுச்சு. இத்தனை பண்ணியும் ஒண்ணும் பண்ண முடியலையே, அவர் பாட்டுக்கு சட்டை பண்ணாம இருக்காரு, நீங்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடான்ற மாதிரி இருக்காரு, அவமதிக்கிறாரு, அலட்சியம் பண்றாரு, அவரை கொன்னுடுறதோ அப்படின்னுட்டு அவரை கொல்ல வந்தா.
அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணினார், பகவானே நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஒரு துஷ்டம் வந்து சம்ஹரிக்கணும், சாகடிக்கணும்னு பாக்குறான், கொலை பண்ணணும்னு பாக்குறான், நீ பார்த்துட்டு இருக்கலாமா பேசாம, உடனே வந்து நீ வாழ சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த 3 அசுரர்கள்னா இந்த 3 பேர் மட்டும் இல்ல, அவளோட ஒரு பெரிய படையே இருக்கு. கொடூரமான முகத்தை உடைய, பார்த்தாலே வயிறு கலங்கும்படியான ஒரு கோரமான ரூபத்தை உடைய ராட்சசாலாம் நிறைய பேர் இருக்கா கூட. அந்த படையோட கூட வந்து இவர் ஒருத்தர, ஒரு சாதுவ, ஒரு வயசான ரிஷியை எல்லாரும் போட்டு ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. இவர் பெருமாளை கூட்டார். பெருமாள் என்ன பண்ணினார், கருடாழ்வானை பார்த்து, கருடா நீ போய் அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணி அந்த ரிஷியை காப்பாத்துன்னு அனுப்பினார். உடனே கருத்மான் அங்க அவதரிச்சார். அங்க வந்து அந்த 3 பேரை சேர்ந்த படைகள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி அழிச்சு விட்டார். அந்த அசுர படைகள் மொத்தம் செத்து போயிடுச்சு. இவ ஏதோ அமிர்தம் சாப்பிட்டிருக்கா, அது இல்லாம ருத்ரன் இவாள சாகாவரம் கொடுத்திருக்கார். அதனால வந்து கருடனால இவ 3 பேரை அழிக்க முடியல. உடனே கருடன் என்ன பண்ணினார், பெருமாளை பிரார்த்திச்சார், சுவாமி இங்கு தேவரீர் எழுதி தேவரீரை சம்ஹாரம் பண்ணணும்னு பிரார்த்திச்சார். பிரார்த்திச்ச உடனே பெருமாள் அங்க எழுந்தருள்றார். எழுந்தருளி இந்த தீர்த்தத்திலே கலந்திருக்கக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டதுனால இவாளுக்கு ஏதோ விசேஷ சக்தி வந்து கொடுத்து, அதனால இவாளுடைய சக்திக்கு காரணமான அந்த அமிர்தத்தை எடுத்து விடுறேன் அப்படின்னு ஒரு அம்சப்பறவையா, ஒரு அன்னப்பறவையா மாறி அந்த அமிர்த தீர்த்த புஷ்கரணியிலே இறங்கி அந்த தீர்த்தத்தை அப்படியே உரியறாப்புல உறிஞ்சு, தீர்த்தத்தை தனியா அமிர்தத்தை தனியா பிரிச்சு எடுத்து அமிர்தத்தை பெருமாள் சாப்பிட்டார். அப்போ அது வெறும் தீர்த்தமா போயிடுத்து. இவாளுடைய சரீரத்துல இருக்கக்கூடியதான அமுதத்தையும் பெருமாள் அபகரிச்சுண்டார். நல்லவாளுக்கு நல்ல காரியத்துக்கு பயன்படணும், லோகத்தையே இம்சை பண்ணிட்டு அட்டோழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமிர்தம் தகாதுன்னுட்டு பெருமாள் அவளுடைய அமிர்த சக்தியையும் எடுத்துட்டார். எடுத்துட்டு 3 பேரை 3 விதமா சம்ஹாரம் பண்ணார் பெருமாள். இந்த 3 பேர்ல பெரியவன் தஞ்சகன் அப்படின்றவன். அவனை தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினார். சுதர்சனாழ்வான் பெருமாளுடைய கையில இருந்து வேகமா சோழ்ந்துட்டே போய் அவனுடைய கழுத்தை வாழைத்தண்டு செய்வது போல செய்விட்டார். உடம்பு தனியா தலை தனியா போயிடுத்து. பிராணன் போற சமயத்துல தஞ்சகன் தான் பண்ணது தப்பு, அபச்சாரம் அப்படின்னு உணர்ந்து, பெருமாளே நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ, நான் சத்த இந்த பூமி, என்ன நீங்க சம்ஹாரம் பண்ணின இந்த பூமி என்னுடைய பெயராலேயே திகழ வேண்டும், இந்த ஊருக்கு என் பெயர் விளங்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான். பெருமாள் அப்படியே ஆறுதுன்னு தஞ்சகன் சம்ஹரிக்கப்பட்ட ஊர், தஞ்சகன் ஊர், தஞ்சகனூர், தஞ்சகூர் அப்படியே தஞ்சாவூர்னு மாறிடுச்சு காலப்போக்குல. சென்னை பட்டணத்தை சென்னைன்னு சொல்றது போல, பூவிருந்தவல்லியை பூவைன்னு சொல்றது போல தஞ்சாவூரை தஞ்சைன்னு கொண்டாட ஆரம்பித்தா. அதிலே பெரிய மணிமண்டபத்தை போல இருக்கக்கூடிய கோயிலானபடினாலே தஞ்சை மாமணி கோயில் அப்படின்னு ஆழ்வார் இதை மங்களாசாசனம் பண்ணினார். திரு தஞ்சை மாமணி கோயில். இப்படி பெருமாள் இந்த தஞ்சகனை சுதர்சன சக்கரத்தை கொண்டு சம்ஹாரம் பண்ணினானோ இல்லையோ, அதனால தஞ்சாவூர்னு பெயர் வந்தது. இந்த திவ்யதேசத்திற்கு தஞ்சை மாமணி கோயில் அப்படின்னு பெயர். இது விண்ணாற்றினுடைய கரையில இருப்பதனால விண்ணாற்றங்கரை கோயில் சொல்றதும் உண்டு. இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது தஞ்சகனை சம்ஹாரம் பண்ணின பெருமாளுக்கு நீலமேக பெருமாள் அப்படின்னு திருநாமம். இவர் ஒரு பெருமாள். இது தஞ்சமாமணி கோயில் என்றும் விண்ணாற்றங்கரை என்றும் சொல்லப்படக்கூடிய கோயில். 3 கோவில் இது ஒரு கோயிலா எடுத்து. அடுத்தது கஜமுகன்னு சொல்லக்கூடிய அசுரன். அவனுக்கு யானை முகம், மனுஷ உடம்பு. அவன் என்ன பண்ணினா, எங்க அண்ணா தஞ்சகன் எப்படியேப்பட்ட ராட்சசன், எப்பேற்பட்ட மாவீரன், அவனையே சம்ஹரிச்சுட்டாரு, உங்களை என்ன பண்றோம் பாருங்கன்னுட்டு கோவத்துல பெருமாளோட சண்டை போட்டு பெருமாளை சம்ஹாரம் பண்ணணும்னுட்டு வந்தான் வெறியில. வந்தவன் என்ன பண்ணினா, சாதாரணமா அவன் இருக்கக்கூடிய ரூபம் அது மனுஷ உடம்பு, யானை தலை, அப்படியே சண்டை போட்டு இருந்தான். பெருமாள் அவனை விடாம அடிச்சுட்டு இருந்தார். அவனால தாங்க முடியல, கோபம் ஜாஸ்தியா போயிடுத்து. சாதாரண மனுஷனாட்டம் தானே இருக்க, நீ என்ன போய் நீ அடிக்கிறியே, என்னண்ட சண்டை போடுறிய, நான் என்ன பண்றேன் பாரு ஒன்னுட்டு கோவத்துல என்ன பண்ணினா, எனக்கு நிறைய சக்தி உண்டு, கஜமுகன்னு பேர், எனக்கு யானை முகம் கொண்டவன், அது மட்டுமல்ல யானை போல உருவம் எடுக்க முடியும் என்னால, யானை போல பலம் உண்டு எனக்கு, நீ சாதாரண மனுஷன் 5 அடி 6 அடி இருக்க, நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்னுட்டு பெரிய யானையா மாறினான். யானைகள்லயே இது வரைக்கும் எவ்வளவு பெரிய யானை பிறந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய யானையா மலை போல மாறினான். யானையாவே மாறி சண்டை போட ஆரம்பிச்சான். கஜம் முக்கனா இருந்தவன் கஜமாவே மாறி சண்டை போட ஆரம்பித்தான்.
அப்ப பெருமாள் என்ன பண்ணார், யானையினுடைய மத்தகத்தை பிளக்கக்கூடிய சிங்கமா அவதாரம் பண்றான் பாடுறான்னுட்டு நிருசிம்மனா அவதாரம் பண்ணார். நீ ஆனா வெறும் யானையாதான் அவதாரம் பண்ணுவேன், அந்த யானையை கொல்லக்கூடிய சிம்மம் அல்ல, சிம்மங்களுக்கெல்லாம் சிம்மமான சுந்தர சிம்மமான வீர சிம்மமான நிருசிம்மனாவதாரம் பண்ற பாடுறான்னுட்டு நிருசிம்மனாவதாரம் பண்ணார் பெருமாள். இவன் எவ்வளவு பெரிய யானை உருவத்தை எடுத்துட்டானோ அதுக்கு சமானமா இல்ல அதை விட ஒரு படி மேல பெரிய நிருசிம்மனா பெருமாள் அவதாரம் பண்ணினார். என்னடா சாதாரணமான மனுஷன் நீ, ஒரு அசுரன் கேவலம், பகவான் என்னண்ட போய் உன்னுடைய வீரத்தை காட்டுறியா, என்னுடைய வீரத்தை பாடுறான்னுட்டு மகாவீரத்தோட கூட அந்த பெரிய நிருசிம்மன் வீர நிருசிம்மனாக மாறி அப்படியே கண்கள் அனல் பொங்கக்கூடிய கோபத்தோட இந்த கஜமுகன்னு சொல்லக்கூடிய அந்த யானை வடிவில் இருக்கக்கூடிய அசுரனை சம்பாரம் பண்ணிட்டான். அப்படி பண்ணின பெருமாள் தான் தஞ்சை ஆளி நகர் வீர நரசிம்மன். தஞ்சையை ஆளக்கூடிய அரசனாக, தஞ்சாவூர்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்தை ஆள்கிற ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தஞ்சை ஆளி நகர் நிருசிம்மன். ஆளி அப்படின்னு நிருசிம்மனுக்கு ஒரு பெயர் உண்டு. அதனாலே பெருமாளுக்கு தஞ்சையாளின்னு பெயர். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரத்துக்கு தஞ்சையாளி நகர்னு பெயர். இப்படி பெருமாள் வீர நரசிம்மனா அங்க எழுந்தருளி இருக்கார். இது 2வது கோவில். அடுத்து இத பார்த்துட்டே இருந்தான் தார கண்ணு ஒருத்தன். அவன் இந்த ராட்சச படையில எஞ்சி இருந்தவன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணினா, எங்க படைக்கு தளபதிகளா, எங்களுக்கு ராஜாக்களா, எங்களுக்கு சுவாமிகளா இருக்கக்கூடிய 3 ராட்சசால 2 பெரிய சிங்கத்தை போட்டுட்டுங்கோ, கொண்டுட்டுங்கோ, அவ செத்து போயிட்டா, நான் என்ன பண்றேன் பாருங்க உங்களன்னுட்டு கோவம் வந்து என்ன பண்ணினா, இவர் எந்த உருவம் எடுத்தாலும் அந்த உருவத்துக்கு தகுந்தாப்பால தன்னை மாத்திண்டு சம்ஹாரம் பண்ணிவிடுறார். உருவமே இல்லாத இவரை நாம ஏதாவது ஒரு விதமா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நாம இவரை சம்ஹாரம் பண்ணணும்னுட்டு ஏதோ புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா நினைச்சுண்டு புகை மண்டலமா மாறினான். இந்த போகி சமயத்துல எல்லாம் அங்கங்க அப்படியே நெருப்பு கொளுத்திட்டே இருந்தாலானா அந்த அக்னியில இருந்து கமலக்கூடிய அந்த புகை இருக்கு பாருங்க, பார்த்தா ஒரே புகை மண்டலமா இருக்கு சுவாமி. தீபாவளி சமயம் போகி சமயத்துல எல்லாம் எங்க பாரு ஒரே புகைதான் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, புகமும் ஊட்டமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ. அந்த புகை மண்டலமா மாறி பெருமாளை தாக்க வந்தான். நான் ஏதான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு உன் முன்னாடி நின்று சண்டை போட்டாதானே என்ன கண்ணால பார்த்துட்டே என்ன சம்ஹாரம் பண்ணுவேன். அந்த மாதிரி தானே கஜமுகனை வந்து யானையை கொண்ட சிங்கமா மாறினேன். நான் என்னவா இருக்கன்னே தெரியாம உன்னுடைய பார்வையே மறைச்சு விடுறேன், உனக்கு கண்ணே தெரியாம பண்ணி விடுறேன், என்ன பண்ணுவ பாக்கலான்னுட்டு இது பைத்தியம் என்ன பண்ணிட்டு பெருமாளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு புகமண்டலமா மாறிடுது. பெருமாள் பார்த்தான், இவனுக்கு தெரியாதா, அசுரால் இருட்டா வந்தா அங்க விளக்கு ஒளியா வரவனாச்ச இவன். இருட்டா வந்து லோகத்தை அஸ்தமிக்க பண்ணிட்டா என்ன இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிடுத்து, இருள் சூழ்ந்துடுத்துன்னா எப்படி பிரம்மா யாகம் பண்ணுவான்னுட்டு இருள் வடிவிலே வந்தா அசுரால்லாம் காஞ்சிபுரத்துல. பெருமாள் அங்கே தீப பிரகாசமாக விளக்கு ஒளியாக தோன்றி அந்த இருட்டை அழித்தார். எப்படி வந்தா எதிரிகளை அழிக்கணுமோ அப்படி வருவார் பெருமாள். யாரை அழிப்பதற்கு என்ன ரூபமோ அதை எடுத்துட்டு வருவார். கேவலம் அல்பமான ஒரு மட்டமான புத்தியுடைய ராட்சசன் நீ ஒரு உருவம் எடுத்துட்டு வரன்றச்ச என்னால முடியாதாடா, நீ என்ன உருவம் எடுத்துட்டு வரையோ அதுக்கு எதிரான உருவம் எடுத்து உன்னை அழிப்பேன் அப்படின்ற மாதிரி பெருமாள் என்ன பண்ணினா, இவன் புகமண்டலமா மாறினதுனால இவன் மணிக்குன்றமா மாறினான் பெருமாள். மணிக்குன்றம் அப்படின்னா மாணிக்க மலை. இந்த மாணிக்கம்னு சொல்லக்கூடிய ரத்தனம் நன்னா பலபலான்னு ஒளி வீசக்கூடிய ரத்தனம். புகமண்டலமா மாறிடுத்துனா எதிரில ஒண்ணுமே தெரியாதோ இல்லையோ. அப்ப நன்னா மாணிக்கத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு பெரிய மலை, நல்ல ஒரு பெரிய கிளேசியர் மாதிரி பனிமலை மாதிரி ஒரு பெரிய மலை மணிக்குன்றம். அந்த மாதிரி வந்தான். அவனுடைய ஒளியிலே இந்த புகமண்டலம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுத்து. அப்படி அவன் புகமண்டலமா மாறின போது அவனை மணிக்குன்றமாக மாணிக்க மலையாக மாறி பெருமாள் சம்ஹாரம் பண்ணினார். அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் மணிக்குன்ற பெருமாள் கோயில், மணிக்குன்ற பெருமாள் சந்நிதி அப்படின்னு அடுத்து அவனுக்கு மணிக்குன்றன்னு பேரு பெருமாளுக்கு. இப்படி அந்த 3 பேர்ல 2 பேர் போயிட்டா, அவளுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டா அவளை சேர்ந்த ஒருத்தனும் போயிட்டான். கடைசியில அந்த 3 பேர்ல தஞ்சகன், கஜமுகன், தண்டகன், இவா 3 பேர்ல இருக்கிற கடைசி ஆள் வந்து தண்டகாசுரன் சொல்லக்கூடிய தண்டகன் தான். அவன் பார்த்தான், எப்படி என்னுடைய தமையனார்களை நீ சம்ஹாரம் பண்ணினியோ, என்னுடைய தளபதியை சம்ஹாரம் பண்ணினியோ, அவா வேணா உன்னிட்ட தோத்துருக்கலாம், நான் உன்னை எப்பாடுபட்டு எப்படியான உன்னை சம்ஹாரம் பண்ணி விடுறேன் பார் அப்படின்னுட்டு பெருமாளோட கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பித்தான். பெருமாள் கை ஒங்கிண்டே வர்றது, இவன் தாழ்ந்துட்டே வரான். பார்த்தான்,
ஒருவேளை இவன் மனுஷனா இருக்கிறபடினால இவனுக்கு பூமி மேல சக்தி அதிகம் போல் இருக்கு. அசுரா ராட்சசா நமக்கெல்லாம் பாதாளத்திலே சக்தி அதிகம். எப்படியானா முதல்ல ஜலத்துல இருந்தாதான் சக்தி அதிகம், கரைக்கு வந்தா சக்தி குறைஞ்சு போயிடுறதோ அந்த மாதிரி நாம அப்படியே இவனை வஞ்சகம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி நைஸா பாதாளத்துக்கு அழிச்சும் போய் அங்க வச்சு சம்ஹாரம் பண்ணிவிடலாம் அப்படின்னுட்டு என்ன பண்ணா, இவன் ஒரு சின்ன உருவத்தை எடுத்துட்டு சண்டை போட்டுட்டே இருக்கிறச்ச பெருமாளை ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கோவத்துல பெருமாள் அப்படியே துரத்துண்டு வருவார். அவரை கீழே வச்சு பாதாளத்துல முடிச்சுடலாம் அப்படின்னுட்டு பாதாளத்துல பூந்து உள்ள போயிட்டான், மறைஞ்சுட்டான். இவர் விடுவாரா? ஏற்கனவே ஒரு முறை ஹிரண்யாக்ஷன் பூமியை கொண்டு பாதாளத்துல வச்ச போது வராக வடிவம் கொண்டு பன்றி உருவம் கொண்டு உள்ள போய் ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணி பூமியை மீட்டுண்டு வந்து உத்தரணம் பண்ணி அதனுடைய இடத்துல ஸ்தாபிச்சவராச்சு. அதே சினாரியோ தான் நடக்கிறது. இப்போ திரும்ப அதே வராக உருவம் கொண்டான் பெருமாள். பன்றியாய் மாறி பாரகம் கீண்டு இந்த பூமியை பிளந்து கொண்டு உள்ள போய் அந்த தண்டகன் எங்க இருக்கானோ அவனை போய் சம்ஹாரம் பண்ணான். அப்படி சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமாள் இந்த தஞ்சாவூர்ல விண்ணாற்றங்கரையில தண்டகனை சம்ஹாரம் பண்றதுக்காக துரத்திண்டு பூமிக்குள்ள பூந்து பன்றியா ஓடினானோ இல்லையோ, சம்ஹாரம் ஆயிடுத்து. இப்ப பெருமாள் வெளியில வரணுமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் வெளியில தோன்றிய இடம்தான் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு புராணம் சொல்றது. ஸ்ரீமுஷ்ணம் தமிழ்ல திருமுட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வயம்யக்த கஷேத்திரம் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக வழங்கப்படக்கூடிய 8 ஸ்வயம்யக்த கஷேத்திரங்களிலே முதல் கஷேத்திரமான அந்த ஸ்ரீமுஷ்ணம். அதுக்கு என்ன ஸ்தல புராணம், என்ன பிரசித்தின்னா, இந்த தண்டகன சம்ஹாரம் பண்றதுக்காக தஞ்சாவூர்ல பூமிக்குள்ள பன்றியா புகுந்த பெருமாள் சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த ஸ்ரீமுஷ்ணத்திலே பூமியை பொழந்துண்டு வெளியில வந்து சேவை சாதித்தான். வராகனா பூவராகனா, அதுதான் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகன். அப்ப சம்ஹாரம் பண்ற சமயத்துல என்ன சம்ஹாரம் பண்ணி தேவரீர் சேவை சாதித்த இந்த இடம் என்னுடைய பெயராலே வழங்கப்பட வேண்டும் அவன் பிரார்த்திச்சுட்ட போது தண்டகன் என்கிற அவனுடைய பெயரை கொண்டு தண்டகாவனம் தண்டகாரண்யம் அப்படின்னுட்டு அந்த வனத்துக்கு அந்த அரண்யத்துக்கு அந்த காட்டுக்கு பெருமாள் பேர் வச்சுட்டார். அதனால இன்னைக்கும் ஸ்ரீமுஷ்ண சலபுராணத்தை சேவிச்சோமானா தண்டக வனம் என்றும் தண்டக அரண்யம் என்றும் சொல்லப்படக்கூடிய இடத்திலே ஸ்ரீமுஷ்ணம் என்கிற கஷேத்திரத்திலே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு தான் வரும். அப்படி பெருமாள் 3 பேரே சம்ஹாரம் பண்ணி ஆயிடுத்து. கூட இருந்த தளபதியான இன்னொருத்தரையும் சம்ஹாரம் பண்ணி ஆயிடுத்து. 4 பேரை சம்ஹாரம் பண்ணிருக்கான். இதுல 3 பேரை இந்த கஷேத்திரத்திலேயே முடித்தான். அதனால 3 பெருமாளா 3 கோவில் கொண்டிருக்கான். கடைசி தண்டகன் மட்டும் வேலை காட்டினதுனால அவனுக்கு பெருமாள் வேலை காட்டணும்ன்றதுக்காக அப்படியே பூமி கீழே போய் பாதாளத்துக்குள்ள போய் சம்ஹாரம் பண்ணி வெளியில வந்த இடம் வேற கஷேத்திரமானபடினாலே அந்த பெருமாள் வேற கஷேத்திரத்துல இருக்கிறபடினாலே இந்த ஸ்தல புராணத்துல அவர் வரல. இப்படி இந்த 3 கஷேத்திரங்களும் 3 பெருமாளும் சேர்த்து ஒரு திவ்யதேசமா கொல்லப்படுறது. இப்போ விண்ணாற்றங்கரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்தங்கரையிலே 3 கோவில்கள் விசேஷமாக உள்ளன. பெருமாள் இங்க இப்படி எழுந்தருளிட்டார். இப்படி பெருமாள் ஆச்சரியமா இந்த மகா கொடூரமான பாவிகளான ராட்சசால சம்ஹாரம் பண்ணி லோகத்தையே காப்பாத்தியிருக்கா. லோகத்தைன்னா பூலோகத்தை மட்டும் இல்ல, இந்திரலோகம், அந்த லோகம், இந்த லோகம், குபேர லோகம்னு எங்கெங்கெல்லாம் இவ போய் ஹிம்சை பண்ணி அட்டூழியம் பண்ணி எல்லோரையும் ஹிம்சை பண்ணாலும் அவ எல்லாரையும் கூட காப்பாத்திருக்கா. இப்ப எல்லா லோகங்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. அதனால அத்தனை லோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள், கந்தர்வர்கள், அவா இவா மொத்த பேரும் இந்த தஞ்சாவூருக்கு வந்து பெருமாளை சேவிக்கணும்னு வரா. வந்த உடனே அந்த வந்தவாள்ல குபேரனும் ஒருத்தன். குபேரன் என்ன பண்ணினா தேவ சிற்பியான தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூட்டு, சுவாமி இங்க ஆச்சரியமா 3 பெருமாள் எழுந்தருளி 3 துஷ்டால சம்ஹாரம் பண்ணி இந்த நகரத்தை இந்த லோகத்தை ரட்சித்தபடியினாலே அவ எப்படி எழுந்தருளி சேவை சாதித்தாலோ அதே மாதிரி அவளுக்கு அர்ச்சாவதாரத்தோட கூட கோவில் நிர்மாணம் பண்ணணும். அதுக்கு முதல்ல அப்படியே ஒரு வனமா இருக்கக்கூடிய இடம் இது. பராசர ரிஷி தபஸ் பண்ணினதுனாலே பராசர வனமா இருக்கிறதோ இல்லையோ, வம்புலாம் சோலைன்னு வண்டுகள் உலாவக்கூடிய வனமா தான் இருக்கு, நகரம் இல்லை இது. ஆகையினால இதுல ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண வேணும். ஒரு ஊரை இங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு டவுனை பிளான் பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணணும். அப்படி பண்ணா விட்டு பெருமாள் 3 பெருமாளுக்கும் 3 இடத்துல கோவில் கட்டணும்னு குபேரன் பிரார்த்திச்சுக்கிறான் விஸ்வகர்மாவை. பெருமாள் முதல்ல இவாளை சம்ஹாரம் பண்றதுக்கு கருடனைத்தான் இந்த கஷேத்திரத்துக்கு அனுப்பினார். கருடன் வந்துதான் இந்த படைகள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணார். கருடன் பெருமாளுக்கு சமானமான பராக்கிரமம் வீரம் உடையவராச்சே, அவரே இவா 3 பேரை சம்ஹாரம் பண்ணிருக்கலாமேன்னா பண்ணிருக்கலாம். ஆனா பெருமாள் வந்திருக்க மாட்டாரோ இல்லையோ. பராசரருக்கு என்ன ஆசை, பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கணும், அர்ச்சாவதாரமா கோவில் கொள்ளணும், அதை நான் பார்க்கணும் தானே பராசரர் ஆசைப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கருத்மான் வந்து எல்லாரையும் அழிச்சுட்டு போயிட்டு இருந்தா பெருமாள் வந்திருக்க மாட்டாரு.
அதனாலே பெருமாள் தான் வர வேணும் என்பதற்காக கருடன் அவளிடத்துல சண்டை போட முடியாத மாதிரி ஒரு வியாஜத்தை, ஒரு ஷாக்கை கல்பித்து பெருமாள் இவா 3 பேரையும் சம்ஹாரம் பண்ணி 3 க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தினா 3 பெருமாளா சேவை சாதிக்கிறான். பராசரர் கேட்டதோ ஒரு பெருமாள் ஒரு சேவை தான். ஆனா அவருக்கு 3 பெருமாளா 3 சேவை சாதிக்கிறான் பெருமாள் இங்க. அப்படி முதல்ல கருடன் கால் வைத்த இடம், கருடனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற இடம் இது. அதனால பெருமாள் ஏவின, நீ போய் அவளை சம்ஹாரம் பண்ணிட்டு வான்னு பெருமாள் நியமித்து ஏவின அந்த கருடன் எப்படி பறந்துண்டு வந்தாரோ அந்த வடிவத்திலே, அந்த ஆகாரத்திலே கருடன் பறப்பது போலவே இருக்கக்கூடிய தோற்றத்தில் இங்கு ஒரு நகரத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை குபேரன் பிரார்த்தித்துக் கொண்டான். விஸ்வகர்மாவும் கருடன் பறக்கிறது போல இருக்கக்கூடிய வடிவத்திலே, அந்த ஆகாரத்திலே ஆச்சரியமா இங்க தஞ்சாவூர்னு சொல்லக்கூடிய பராசர கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தை உருவாக்கினான். அப்படி கருடன் வடிவிலே திகழக்கூடிய நகரமானபடியினாலே கருடாபுரின்னு பெயர் இதற்கு. இங்க நீலமேக பெருமாள், மணிக்குன்ற பெருமாள், வீர நரசிம்ம பெருமாள் இவா 3 பேரும் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட எந்த பூமி தேவியினுடைய மடியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை ரட்சிப்பதற்காக 3 பெருமாளும் வந்தாலோ அவ ஸ்ரீதேவியோடு கூட சேர்ந்துண்டு எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தருபவர்களாக இந்த ஊர்ல 3 பெருமாளும் சொல்லி வச்ச மாதிரி ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேர்ந்துதான் இருக்கா. உற்சவர் ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேர்ந்து இருக்கிறதுன்றது எல்லா இடத்துலயும் உண்டு. ஆனா மூலவர் ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேர்ந்து இருக்கிறதுன்றது சில விதேசங்கள்ல ரொம்ப குறைவான இடங்கள்ல மட்டுமே உண்டு. இந்த ஊர்ல 3 பெருமாள் இருந்தாலும் 3 பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி பக்கத்துல உண்டு. வெட்டும் கலியன் வேல்வழியால் மந்திரத்தை தட்டி பறித்த வனங்கொள்ளை அப்படின்னுட்டு திருமங்கை ஆழ்வார் வயலாளி மணவாளனா பெருமாள் கல்யாண கோலத்திலே அவருடைய அவதார ஸ்தலத்திலே திருமணங்கொள்ளை என்கிற இடத்திலே பெருமாள் புதுமண தம்பதிகளா பெருமாளும் பிராட்டி வந்துட்டு இருக்கிறச்ச அவரிடத்திலே திருமங்கை ஆழ்வார் போய் வாளையும் வேலையும் காட்டி மிரட்டி திருமந்திரோபதேசம் வாங்கிட்டாருன்னு பாக்குறோம். வையமெல்லாம் மறை விளங்க வாள் வேள் ஏந்தும் மங்கையர்கோன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினர். பொதுவா இந்த கொள்ளையடிக்கிற வாள்லாம் கத்தி வேல் முதலான ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அதை காட்டி மிரட்டி அதால உன்னை கொண்டுடுவேன், அதனால பயந்து உன்னண்டு இருக்கிற வஸ்து உன்னண்டு இருக்கிற பொருள் எல்லாம் நகையெல்லாம் என்னண்டு கொடுத்துட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டோன்னு வழிப்பறி பண்ணி கொள்ளையடிப்பதற்காக. ஆனா திருவங்கை ஆழ்வார் எதற்கு கையில வேலும் வாளும் ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா வையமெல்லாம் மறை விளங்க, வேதத்தினுடைய தாற்பயம், வேதத்தினுடைய சூக்ஷ்ம அர்த்தம், வேதத்தினுடைய சாரமான அர்த்தம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் விளங்க வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக கையிலே வாளும் வேலும் ஏந்திருக்கிறார். அதுக்கு என்ன சம்பந்தம்னா அதை காட்டிதான் பெருமாளிடத்திலே மிரட்டினார். மிரட்டி உன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் கொடு அப்படின்னா சாமானியமான நகை பணம்னு சொல்லக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொடுத்துட்டு இதை விட வசந்த செல்வம் ஒண்ணு உண்டுன்னுட்டு பெருமாள் திருமந்திரமாகிற அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணினான். அந்த உபதேசம் ஆனா விட்டு திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாரா மாறி வாடினேன் வாடின்னுட்டு பாசுரங்கள் பாட ஆரம்பித்தார். அந்த சகல வேத சாரமான திருமந்திரத்தை, அதனுடைய ஹிருதயமான நாராயண நாமத்தை தன்னுடைய பாசுரங்களிலே வைத்து வாடினேன் வாடி என்பதாக ஒரு 10 பாசுரங்களாலே அந்த நாராயண நாம மகிமையை வெளியிட்டார் ஆழ்வார். அப்படி ஆச்சரியமா ஆழ்வார் எந்த திருமணங்கொள்ளைன்னு சொல்லக்கூடிய வயல்வெளியிலே பெருமாளிடத்திலே இருந்து இந்த மந்திரத்தை பெற்றாரோ அந்த திருமணங்கொள்ளை எங்க இருக்குன்னா வெண்ணாற்றங்கரையில தான் இருக்கு. அதாவது விண்ணாறுன்னு சொல்லக்கூடிய ஆறு பாயிருது, அதனுடைய கரையில தான் இருக்கு திருமணங்கொள்ளை. அதே விண்ணாறு தான் இந்த தஞ்சாவூர்ல பாயிருது நீலமேக பெருமாள் சன்னதி பக்கத்துல. அப்ப அது ஒரு கோடி இது ஒரு கோடி. எப்படி மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டணத்துல காவிரி பாயிருது, ஸ்ரீரங்கத்திலயும் காவிரி பாயிருது, கும்பகோணத்திலயும் காவிரி பாயிருதுன்னு எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி நதி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதுல ஒரு மூலையில இந்த திருமணங்கொள்ளை இருக்கு, இன்னொரு மூலையில இந்த தஞ்சாவூர் இருக்கு. இப்படி ஆச்சரியமான விண்ணாறு திருமங்கை ஆழ்வாருடைய சம்பந்தத்தை பல விதங்களிலே பெற்றது. அங்க பெருமாளிடத்திலே வாலும் வேலும் காட்டி திருமந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டு அந்த நாராயண நாம மகிமையை உலகத்திலே தெரியப்படுத்திய திருமங்கை ஆழ்வார் தான் இங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய 3 பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி திவ்யதேசமா மாத்தினார். இது இப்படி விண்ணாறு வெண்ணாறுன்னு சொல்லக்கூடிய இந்த விண்ணாற்றுக்கு ஏற்றம் அதிகம். இந்த 3 க்ஷேத்திரங்களும் இப்ப இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இல்ல. இதுக்கு முன்னால இப்ப தஞ்சாவூர் டவுன்னு சொல்லக்கூடிய டவுன்லேயே நகரத்திலேயே வேற வேற இடங்கள்ல இருந்துதான். நீலமேக பெருமாள் சன்னதி மணிமுத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நதியினுடைய கரையில இருந்துதான் தஞ்சாவூர்ல.
மணிக்குன்ற பெருமாள் சன்னதி தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய களிமேடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துதான். வீரநரசிம்ம பெருமாள் சன்னதி ஸ்ரீனிவாசபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவப்ப நாயக்கர் குளம் அப்படின்ற ஒரு ராஜா கட்டின குளத்தினுடைய கரையில இருந்துதான். ஏதோ காரணங்கள்னால சண்டை கண்ட கலாபம் அதெல்லாம் வந்த போது அந்த தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர்கள் அங்க 3 இடத்துல இருந்த கோவில ஆச்சரியமா இந்த விண்ணாற்றினுடைய கரையில இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடத்துல இப்ப இருக்கக்கூடிய கோயிலாக மாற்றி அமைத்தார்கள். அந்த பெருமாளை எல்லாம் எழுந்தருள் பண்ணிட்டு வந்து இங்க கோவிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணா அப்படின்னு சொல்றான். ஆக ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினது இதே பெருமாள் தான், ஆனா வேற இடத்துல தஞ்சாவூர்லயே. இப்ப நாம சேவிக்கிறது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின அதே பெருமாள், ஆனா வேற இடத்துல. இப்படி பரமபதத்திலே இருக்கக்கூடியதான விரஜா நதியே இங்க விண்ணாறுன்னு ஓடுறது அப்படின்றது இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷம். இந்த பெருமாளை பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. நம்மாழ்வார் மணிக்குன்றத்தைன்னு ஒரு வார்த்தை சாதிக்கிறார். அது பொதுவா மாணிக்கமலை போல இருக்கக்கூடிய பெருமாளைன்னு பெருமாளுடைய அழகை வடிவழகை அனுபவித்து ஆழ்வார் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி. இல்ல மணிக்குன்றம்னு இந்த பெருமாள் பேரை சொல்லி இருக்கிறதுனால இந்த திவ்யதேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காருன்னு ஒரு கட்சி. எப்படி வச்சிருந்தாலும் நம்மாழ்வார் மணிக்குன்றம் அப்படின்னு சொன்னது இந்த பெருமாளைத்தான் சொன்னாலும் அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. இல்ல மாணிக்க மலை போல இருக்கக்கூடியவன் சொன்னாலும் விரோதம் இல்லை. இல்ல மாணிக்க மலை போல இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு நம்மாழ்வார் பாடி இருந்தாலும் கூட அந்த மாணிக்க மலை போல வந்து புகை மண்டலமாக மாறிய ராட்சசனை சம்ஹாரம் பண்ணின பெருமாள் அப்படின்றதுனால இவரை இன்டைரக்டா சொல்றாருன்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னாலும் பாடினது ஆழ்வார், பாடப்பட்டவர் பெருமாள், அதனால எப்படி இருந்தாலும் விரோதம் இல்லை. நம்முடைய அனுபவம் தான். பொதுவா திவ்ய தேசங்கள் அப்படின்னு வரைச்ச ஆழ்வாராலே பாடப்பட்ட ஊரை திவ்ய தேசம்னு சொல்ற மூலியம். அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் மீன்ஸ் எதை கொண்டு திவ்யதேசம் சொல்றாங்க அப்படின்னு. இப்ப சில ஊர்லாம் ஊர் பேரையே சொல்லியிருப்பா, பிரச்சனையே இல்ல, திவ்யதேசம் ஆயிடுத்து. சில ஊர்ல ஊர் பேர் பெருமாள் பேரை சேர்த்து சொல்லுவா, கரம்பனூர் உத்தமனை, சூப்பர். சில ஊர்ல விளக்கொலியை மரதகத்தை திருத்தங்காவில் அப்படின்னுட்டு கஷேத்திரம் பெருமாள் தாயார் சேர்த்து சொல்லுவா, இன்னும் சூப்பர். சில ஊர்ல விமானத்தினுடைய பெயரை, சில ஊர்ல தீர்த்தத்தினுடைய பெயரை, காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனேன்னுட்டு தீர்த்தங்களை எல்லாம் கூட சேர்த்து பண்ணுவா. அதெல்லாம் ஓகே, ஏதாவது ஒரு அம்சம் போறோம் டைரக்டா இது திவ்யதேசம்னு அந்தஸ்து வாங்கறதுக்காக. ஆனா சில இடங்கள்ல ஊர் பேரும் இருக்காது, பெருமாள் பேரும் இருக்காது, ஏதோ மறைமுகமா சொல்றது போல இருக்கும். அதை வைத்து ஸ்தல புராணத்தை வைத்து இது திவ்யதேசம்னு முடிவு பண்ணுவா. உதாரணமா கபிஸ்தலம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம், அங்கே கவித்தலம் அப்படின்னு பேர் வரல பாட்டுல, ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் அப்படின்னுட்டு பாசுரம். அது காவிரி ஆற்றினுடைய கொள்ளிடத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடியது. அங்க பெருமாள் கண்ணனா சேனிச்சுட்டு இருக்கான், அதை வச்சு அது திவ்யதேசம்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் உண்டு நிறைய. அப்படி பாக்குறச்ச இந்த மணிக்குன்றம் அப்படின்றது இந்த ஊர் பேர் ஆழ்வார் இப்போ திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது போல தஞ்சமாமணி கோயில் எல்லாம் சொல்லல, ஊர் பேரை சொல்லல, பொதுவா மணிக்குன்றம் அப்படின்னு சொன்னார். அதனால இவரை இல்லைன்னு சொல்றவா உண்டு, இல்ல மணிக்குன்றம்னு பேரை சொல்லிட்டார் இவர் தான் சொல்றவாலும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் பாடினவர் ஆழ்வார், பாடப்பட்டவர் பெருமாள், அதனால எப்படி அனுபவித்தாலும் சரி, ஒன்னும் தோஷம் இல்லை அதுல. இப்ப கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரை ஒப்பர் அப்படின்ற பாசுரத்துல கோழியும் கோயில் கொண்ட கோவலர் அப்படின்னுட்டு திருக்கோழியிலே எழுந்தருளி சேவை சாதிப்பவனான கண்ணன்னு சொன்னதுனால அது திவ்யதேசம்னு எடுத்துக்கிறதுல ஒரு விரோதமும் இல்லை. அதுவே குலசேகர பெருமாளுடைய ஒரு 10 பாசுரங்கள் கடைசியில பலஸ்ருதி வரைச்ச கோழிக்கோன் கொடை குலசேகரன் சொன்னன்னு இருக்கு. அங்க கோழிக்கோன் அப்படின்னா திருக்கோழி என்கிற திவ்யதேசத்தை தலைநகரமாக கொண்ட சோழ நாட்டை ஆண்ட அப்படின்னு ராஜாவா அவருடைய பெருமையை சொல்லக்கூடியது அது. அங்க அந்த கஷேத்திரத்தையோ அந்த பெருமாளையும் ஆழ்வார் குறிப்பிடல, தன்னை பத்தி சொல்றச்ச எந்தெந்த நாட்டை எல்லாம் தான் ஆள்ற அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அப்படி பார்த்தா கொல்லி அப்படின்னுட்டு அவருடைய நாடான கொல்லி நாட்டை சொல்றார், அது திவ்யதேசமா கொள்ளல. அதனால அந்த பாசுரத்தையும் சேர்த்து திருக்கோழி அப்படின்ற ஊருக்கு 2 பாசுரம்னு சொல்லுவா. அது சரியில்லை, ஏன்னா ஆழ்வார் டைரக்டா மீன் பண்ணாதான் அது பாசுரமா வரணும்னு கணக்கு. அப்படி நாம எடுத்துட்டு இது கோழியும்னு அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னுட்டு அது திவ்யதேச பாசுரம்னு 2வது பாசுரம்னு வச்சுட்டா அந்த மாதிரி நிறைய அபத்தங்கள் வரும். உதாரணமா ராமானுஜ நூற்றந்தாதியிலே அடையார் கமலத்து அடர்மகள் கேள்வன் இருக்கு. அடை ஆர் கமலம் அப்படின்னா நல்லா அடர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய இதழ்களை உடைய இலைகளை உடைய தாமரை பூன்னு அர்த்தம். அந்த கமலத்து அலர்மகள், அதுல உட்கார்ந்து இருக்கிற மகாலட்சுமி, அவளுடைய கேள்வன் பெருமாள் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் சொல்றது. அத அடையார் திவ்யதேசம்
அடையாறுல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் திவ்யதேசம்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரி ஆறுது இது. அதனால திவ்யதேச பாசுரங்கள் அப்படின்னு விட்டு பூர்வாச்சாரியால் எதை தொகுத்து வச்சாலோ அதை மட்டும்தான் நம்ம கொள்றோம். அப்படி நிறைய இருக்கிறபடினால இந்த மணிக்குன்ற பெருமாள் ஆழ்வார் இவர் தான் பாடினாரா இல்ல பொதுவா பாடினாரான்றது விஷயம். இந்த 3 க்ஷேத்திரங்களும் வைகான சாகம ரீதியிலே திருவாராதனம் பண்ணப்படக்கூடிய க்ஷேத்திரங்கள். தேசிக சம்பிரதாயம். திருமங்கை ஆழ்வார் 3 பாசுரம், பூதத்தாழ்வார் 1 பாசுரம், நம்மாழ்வார் மணிக்குன்றத்தைன்னு குறிப்பிடுறார். மொத்தம் 4ஐயும் சேர்த்துண்டோமானா 3 ஆழ்வார் பாசுரத்தையும் சேர்த்துண்டோமானா 5 பாசுரங்கள் ஆறுது. இப்போ இந்த தஞ்சை மாமணி கோயில்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை பத்தி அனுபவிக்கலாம். தஞ்சை மாமணி கோயில் என்றும் விண்ணாற்றங்கரை என்றும் சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம், இங்கே மூலவர் நீலமேக பெருமாள். நீலமேக பெருமாள், நீல நிறத்திலே உள்ள மேகத்தை போன்ற அழகிய நிறத்திலே உடைய பெருமாள். உட்கார்ந்து இருக்கிற திருக்கோலம் கிழக்க பார்த்திருக்கார் பெருமாள். தாயாருக்கு செங்கமலவள்ளி நாச்சியார்னு திருநாமம். செங்கமலம்னு சொல்லக்கூடிய செந்தாமரையிலே தோன்றிய தாயார், அவளுக்கு செங்கமலவள்ளின்னு திருநாமம். தீர்த்தம் இந்த பராசர மகரிஷியாலே தேவலோகத்திலே இருந்து கொண்டு வந்து கலக்கப்பட்ட அமிர்தத்தை உடைய புஷ்கரணியான அமிர்த தீர்த்தம். காளிகா புஷ்கரணி அப்படின்னு, கன்னிகா புஷ்கரணி அப்படின்னு 2 பெயர்ல இன்னொரு குளமும் உண்டு. நதி விண்ணாறுன்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பார்கடல் அது போல விசேஷமான நதி இது. விரஜா நதியினுடைய தீர்த்தம் அப்படின்னு சொல்றார். இது வெண்ணாறு அப்படின்னா க்ஷீர சமுத்திரம், திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்னு கொண்டாடுறது உண்டு. விண்ணாறுன்னு சொல்ற போது விரஜா நதி தீர்த்தம்னு சொல்றது உண்டு. அங்க இப்ப விண்ணாறு அப்படின்ற தூய தமிழ் பதத்தை வெண்ணாறுன்னு தான் பேச்சு வழக்குல சொல்றான் அந்த ஊர்ல. விமானம் சௌந்தர்ய விமானம், அழகான விமானம். இந்த பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம்னா பராசர மகரிஷிக்கு பிரத்யக்ஷம். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச அவரை சம்ஹாரம் பண்ணணும்னு வந்த 3 பேரை சம்ஹாரம் பண்ணி தானே பெருமாள் இங்க வந்தார். அதனால அவருக்கு சேவை சாதித்தார், அவருக்கு பிரத்யக்ஷம். இந்த கோயில் வெண்ணாற்றங்கரையிலேயே கிழக்கு பார்த்தது போல இருக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை எழிலோடு கூட சேர்ந்த திவ்யதேசம். இந்த 3 இடத்துல எங்க ஆத்துல இறங்கி தீர்த்தம் ஆடலாம் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன துறை போல ஒரு ஒத்தடி பாதை போல போகும். அதுல இறங்கி போனாதான் வெண்ணாத்துல தீர்த்தம் ஆட முடியும். அந்த வெண்ணாறு ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. 2 பக்கமும் நன்னா அடர்ந்த தோப்புகளோட. ஒரு முறை போய் தீர்த்தம் ஆடினா ரொம்ப நேரம் தீர்த்தம் ஆடிண்டே இருக்க மாட்டோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கக்கூடியதான ஒரு தீர்த்தம். நல்லா தெளிந்து ஓடும் தீர்த்தம். அதுக்கு கிழக்கு பக்கத்திலே மணிக்குன்ற பெருமாள் கோயில், இன்னொரு பக்கத்திலே தஞ்சையாளி நகர்னு சொல்லக்கூடிய வீரநரசிம்ம பெருமாள் கோயில். இதுல மணிக்குன்ற பெருமாள் கோயில் மட்டும் சின்னது. நீலமேக பெருமாள் சன்னதியும் வீரநரசிம்ம பெருமாள் சன்னதியும் பெரிய சன்னதிகள். விஷ்ணு ஸ்தலாதர்ஷம் அப்படின்னுட்டு ஒரு புஸ்தகம். அதிலே ஒரு திவ்யதேசத்து எம்பெருமான்களினுடைய டீடைல்ஸ், பெருமாளுடைய க்ஷேத்திரம், தீர்த்தம், விமானம், பெருமாள் தாயார் யாருக்கு பிரத்யக்ஷம், எந்த திசையை பார்த்திருக்கார், எந்த கோலத்துல இருக்கார் அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கக்கூடிய தியான ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ. ஒரு நாளும் திவ்யதேச வைபவம் முடியறச்ச நம்ம சேவிக்கிறோமே, அந்த ஸ்லோகங்கள்லாம் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்ஷம்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்திலே இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலம் அப்படின்னா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், திவ்யதேசங்கள். ஆதர்ஷம் அப்படின்னா கண்ணாடி. எப்படி கண்ணாடி முன்னாடி போய் நம்ம பார்த்தா நம்மள அப்படியே முழுசா உள்ளது உள்ளபடி கண்ணாடி காட்டி கொடுக்கறதோ, அந்த மாதிரி இந்த புஸ்தகம் அந்த திவ்யதேசத்தையே காட்டி கொடுக்கும் நமக்கு. அங்க என்ன இருக்குன்றதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல பார்த்துடலாம். என்ன க்ஷேத்திரம், என்ன தீர்த்தம், என்ன விமானம், என்ன பெருமாள், என்ன தாயார், எப்படி உட்கார்ந்து இருக்கார், எந்த பக்கம் பார்த்திருக்கார், அவருக்கு என்ன சிறப்பு, இதெல்லாம் அந்த ஸ்லோகத்துல பார்த்துடலாம். அப்பேற்பட்ட கண்ணாடி அது. அது பிரம்ம நாரதீய புராணம்னு சொல்லக்கூடிய புராணத்திலே பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணின ஸ்லோகங்கள். அப்படி பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணின ஸ்லோகங்களை கொண்டு நாரதர் அதை தினம் சொல்லி அந்த பெருமாளை எல்லாம் தியானம் பண்ணிட்டு க்ஷேத்திரமா போய் அந்த பெருமாளை சேவிச்சுண்டு வந்தார் அப்படின்னு அந்த புராணத்தை சொல்லியிருக்கு. அப்படி பிரம்மாவாலே உபதேசம் பண்ணப்பட்ட ஸ்லோகத்தை நாரதர் தியானம் பண்ணி அந்த திவ்யதேசத்தை எம்பெருமான்களை எல்லாம் அனுபவித்தது போல நாமும் கூட அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த பெருமாளை தியானம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த ஸ்லோகத்தை அப்பப்போ அந்த திவ்யதேசங்கள் வரைச்ச அந்த திவ்யதேசத்தினுடைய தியான ஸ்லோகத்தை விஞ்ஞாபிப்பதுன்றது ஒரு வழக்கம். அப்படி இந்த தஞ்சை மாமணி கோயில்னு சொல்லக்கூடிய நீலமேக பெருமாள் இருக்கார் பாருங்க, அவருடைய தியான ஸ்லோகம். ஸ்ரீமத் தஞ்சபுரே சுகாசனரதிஹி ஸ்ரீநீலமேகாஸ்வயஹ தேவி சோணசரோருஹா ச மது வியாப்தத்ருஷண்டாவ்ருதம் தீர்த்தம் தத்ர விமானமாசுபலதம் சந்தர்ஷனாத் சுந்தரம் பிராச்சீனாபிமுகம் பராசரதப பாக்யாக்ருதி ராஜதே. ஸ்ரீமத் தஞ்சபுரே,
செல்வ செழிப்போடு திகழக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் வசிப்பதாலே மேன்மை பெற்ற, தஞ்சகனை சம்ஹாரம் பண்ணினதனாலே தஞ்சபுரி தஞ்சாவூர் என்று பெயர் பெற்ற இந்த திவதேசத்திலே சுகாசன ரதிகி, நன்று சுகமாக அமர்ந்து கொண்ட திருக்கோலத்திலே, வீற்றிருந்த திருக்கோலத்திலே ஸ்ரீ நீலமேகாஹ்வயா, நீலமேகன் என்கிற திருநாமத்தோட கூட பகவான் எழுந்தருளியிருக்கிறான். இங்க பெருமாள் அப்படியே சுகமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சேவை, ஏதோ பதட்டமா டென்ஷனா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இல்ல களைப்பா ஓய்வுக்காக உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்லாம, அப்பா துஷ்டனான தஞ்சகனை சம்ஹாரம் பண்ணி ஆயிடுத்து, இனிமேல் நம்முடைய பக்தர்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லா லோகங்களும் சந்தோஷமா இருப்பா, அவளுக்கு ஒரு குறவும் இல்லைன்னுட்டு குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற தந்தையை போல பெருமாள் இங்க அப்படியே சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆயா உட்கார்ந்துட்டு இருக்கார் பெருமாள். அதனால சுகாசன ரத்திகி. அவனுக்கு என்ன பெயர்னா நீலமேகன் பெயர். தேவி சோண சரோருஹாச்ச மதுப வியாப்த துஷண்டாவிருதம். தேவி அப்படின்னு தாயாருக்கு என்ன திருநாமம்னா சோண சரோருஹா. சோண அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம். சரோருகம் அப்படின்னா குளத்திலே இருந்து தோன்றியது, அதாவது தாமரைக்கு சரோருகம்னு பெயர். சோண சரோருஹா அப்படின்னா அது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர். செங்கமலவள்ளின்னு ஆழ்வார் தமிழ் படுத்துறார். சோண சரோருகம் அப்படின்றது செந்தாமரை செங்கமலம், அந்த பெயரை கொண்ட வள்ளி செங்கமலவள்ளி சோண சரோருகா, அது தாயாருடைய திருநாமம். ச மதுப வியாப்த துஷண்டாவிருதம். மதுபம் அப்படின்னா தேனி, மதுன்னா தேனு, மதுபம் அப்படின்னா அந்த தேனை உண்ணக்கூடிய தேனி. வியாப்த பரவி இருக்கக்கூடிய, துஷண்டாவிருத்தம், துருஷம் அப்படின்னா மரம், துருஷண்டம் அப்படின்னாக்க மரங்களாலே அடர்ந்து விளங்குகிற தோப்பு. ஆவிருத்தம் அப்படின்னா சூழப்பட்ட ஊர். நிறைய தேனீக்கள் இங்க இருக்கக்கூடிய புஷ்பங்களை கிரகிப்பதற்காக அப்படியே ஈமுக்குறாப்புல வச்சுட்டு இருக்கிறது. அப்படி நிறைய தேனீக்கள் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களாலே சூழப்பட்ட நகரம். அப்ப எவ்வளவு இயற்கை எழில் மிகுந்த நகரம்னு பாத்துக்கோங்க. இப்பவே அப்படி இருக்கு, அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்பேற்பட்ட அழகிய நகரத்திலே தீர்த்தம் தத்திர விமானமாசுபலதம் சந்தர்ஷனாத் சுந்தரம். என்ன தீர்த்தம் அப்படின்னா அமிர்த தீர்த்தம். அங்கே நீர்வளம் நிறைய இருக்கக்கூடிய, தண்ணி பஞ்சமே இல்லாத பூமி. விமானம் ஆசு பலதம். அந்த விமானத்தை பார்த்தாலே நமக்கு விரைவிலே பலன் கிடைக்கும். விமான தரிசனம் பண்ணினாலே, விமானத்தை பிரார்த்தித்தாலே நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப சீக்கிரம் நிறைவேறும். விமானம் ஆசு பலதம் சந்தர்ஷனாத் சுந்தரம். பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும். விமானத்தை சேவிச்சுட்டோம், பாவம் போயிடுறது, நம்ம வேண்டது நடக்கிறது. அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே அனுகிரகம் பண்ணக்கூடிய, பலன் தரக்கூடிய விமானம். அதுக்கு என்ன பெயர்னா சுந்தரம், சுந்தர விமானம், சௌந்தர்ய விமானம்னு பெயர், அழகான விமானம். பிராச்சீனாபிமுகம், கிழக்கு திக்கை நோக்கி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், சேவை சாதிக்கிறான். கிழக்கே திருமுக மண்டலம். பராசர தபோ பாக்யா கிருதி ராஜதே. பராசர மகரிஷியினுடைய தவத்தின் பலனாக எழுந்தருளிய எம்பெருமான் இவன். இப்படி தஞ்சபுரின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூரிலே சுகமாக வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலத்திலே நீலமேகன் என்னும் பெயரோடு செங்கமலவள்ளி நாச்சியாரோடு கூட தேன்கள் விரும்பி உறைந்து தேனீக்கள் மலிந்து கிடக்கக்கூடிய மரத்தோப்புகளாலே சூழப்பட்ட அழகிய நகரத்திலே, அமிர்த தீர்த்தத்தினுடைய கரையிலே, பார்த்தாலே பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஆச்சரியமான சௌந்தர்ய விமானத்தினுடைய நிழலிலே கிழக்கு முகத்தை பார்த்தது போல பராசருடைய தவ பயனாக தோன்றிய பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அவனை சேவித்துக் கொள்வோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்ரீமத் தஞ்சபுரே சுகாசன ரதிஹி ஸ்ரீநீலமேகாஹ்வயः தேவி சோணசரோருஹா ச மதுபவ்யாப்த துஷண்டாவிருதம் தீர்த்தம் தத்ர விமானமாசுபலதம் சந்தர்ஷனாத் சுந்தரம் பிராச்சீனாபிமுகம் பராசர தபோ பாக்யா கிருதி ராஜதே. இந்த திவ்யதேசத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, அடியேன் படம் ஷேர் பண்ணிருக்கேன், பாத்தீங்களானா தெரியும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இந்த 3 எம்பெருமான்களுடைய படத்தையும் அடியேன் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல முதல்ல இருக்கக்கூடியது ஸ்ரீ நீலமேக பெருமாள் தஞ்சை மாமணி கோவில் அப்படின்னு போட்டிருக்க பாருங்க, அந்த படம். அதுல எழுந்தருளி இருப்பவன் தான் நீலமேக பெருமாள்.
எப்படியானா மழை வர சமயத்திலே மேகமானது நீல நிறத்திலே ஆச்சரியமா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கலாமோன்னு சொல்றபடி இருக்கிறதோ, அந்த மாதிரி பார்க்க பார்க்க வெச்ச கண்ணு வாங்காதபடி பார்த்துட்டே இருக்கும்படியான ஒரு அழகான ரூபத்தை உடையவன் இந்த எம்பெருமான். நீலமேகன், நீலமேக சியாமலன்னு பெருமாளுடைய திருமேனி அழகை வர்ணிப்பது உண்டு. மழைக்கால மேகம் போலே இருக்கக்கூடிய அழகான வடிவத்தை உடையவன் பெருமாள நீலமேக சியாமலன்னு சொல்றது உண்டு. அப்படி நீலமேகனாவே இருக்கான் பெருமாள். இங்க அந்த நீலமேகமே பெருமாளா வந்து உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்றபடி இருக்கக்கூடிய அழகான காட்சி. பெருமாள் நன்னா திருமுக மண்டலத்தை உத்து பார்த்தீங்களா தெரியும், பெருமாள் ரெண்டு கண்ணையும் திறந்து நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும். ஆச்சரியமா பெருமாள் வடகுல திருமண் சாத்தின்னு இருக்கார். திருமணு கீழே பாத்தீங்களானா சின்னதா ரெண்டு டாட் மாதிரி பெருமாள் நன்னா நம்மள கண்ணை திறந்து குளிர கட்டாட்சிக்கிற மாதிரி இருக்கும். தாயாரும் கூட ரெண்டு தாயாரும் கண்ணை திறந்து பாக்குற மாதிரி இருப்பான் நன்னா பாத்தீங்களானா. அப்படி ஒரு நீல நிறத்திலே இருக்கக்கூடிய மேகம் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியோடு கூட பெருமாளாக சுகமாக உட்கார்ந்து கொண்டு நம்மளை பார்த்து சிரிக்கிறா போல ஒரு காட்சி. பெருமாள் வலது திருக்கரத்தினாலே சக்கரத்தையும் இடது திருக்கரத்தினாலே சங்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறார். சங்க சக்கரவாணியா இருக்கார் பெருமாள். இந்த சக்கரத்தை கொண்டுதான் தஞ்சகன்னு சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணி அதனாலதான் தஞ்சபுரி தஞ்சாவூர்னு பேர் வந்தது. நான் ஆயுதம் ஏதின்னு இருக்கேன், என்னுடைய பக்தாலான உங்களை ஹிம்சை பண்ண வரவால இந்த ஆயுதங்களை கொண்டு சம்ஹாரம் பண்ணுவேன், கவலைப்படாதங்கோ, நான் இருக்கேன், அபயம், பயம் கொள்ளாதீங்கோ, நான் பாத்துக்கிறேன். நமக்கு அபயம் தரக்கூடிய விதத்திலே பெருமாள் வலது திருக்கையை அபயாஸ்தமா வச்சுட்டு இருக்கான். இடது திருக்கரத்தாலே பெருமாள் ஒரு விரலை மாத்திரம் காட்டி எதையோ சொல்றாப்புல தெரியுது. என்ன அப்படின்னா, அகமேவ பரம் தத்துவம், நான் ஒருவனே பரம்பொருள், உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், என்னை தவிர வேற தெய்வம் இல்லை, நான் தான் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதை உணரமாட்டீர், நான் ஒருவனே நீங்கள் சரணாகதி பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஒரு விரலை காட்டிட்டு இருக்கார் பெருமாள். ஆள் காட்டி விரலை மட்டும் ஒசர காட்டிண்டு மற்ற விரலையெல்லாம் மடிச்சுண்டு கஷ்டோன்னு வரச்ச என் ஒருத்தனை பற்றுங்கள், இந்த சங்க சக்கரம் முதலான ஆயுதங்களை கொண்டு அந்த துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி நான் உங்களுக்கு அபயம் தருகிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது இந்த காட்சி. பக்தர்களுடைய குழந்தைகளுடைய நன்மையையே தங்களுடைய லட்சியமாக கொண்டு நமக்காகவே வாழக்கூடிய லக்ஷ்மியினுடைய அவதாரமான ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி என்ன, அதிலே ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் நமக்கு நல்லது பண்றதுக்காகவே, நம்மளை காப்பாத்துறதுக்காகவே, பெருமாளிடத்துல நமக்காக நல்லதை கேட்கறதுக்காகவே, பரிந்துரை பண்றதுக்காகவே, புருஷகாரம் பண்றதுக்காகவே பெருமாள் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கா. மூலவராகவும் உற்சவராகவும் ஆச்சரியமா உட்கார்ந்துட்டு இருக்கா. உற்சவர் ஆச்சரியமா நின்ற திருக்கோலத்திலே நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கார் உற்சவர். உபயநாச்சிமாரும் நல்ல சிரித்த முகம். இது இந்த நீலமேக பெருமாளினுடைய வடிவழகு. இந்த நீலமேக பெருமாள் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கிறது, இது தஞ்சமாமணி கோயில்னு ஆழ்வார் பாடியிருந்தாலும் 3 கோவில் இருக்கிறதுனால 3த்துக்கும் பொதுவான பெயர் தஞ்சமாமணி கோவில், தஞ்சாவூர்ன்றது. இந்த கஷேத்திரத்தை நீலமேக பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றது உண்டு, விண்ணாற்றங்கரைன்னு சொல்றது உண்டு. இந்த விண்ணாற்றினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான விண்ணாற்றங்கரையிலே தான் பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷரான பரமைகாந்தி சார்வபௌமரான விண்ணாற்றங்கரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அவதாரம் பண்ணினர். வேத அத்தியனம் பண்ணி நல்ல ஞானத்தோட கூட பெரிய காலக்ஷேப அதிகாரியா, பெரிய வைதிகரா, பெரிய பண்டிதோத்தமரா இருந்த இந்த சுவாமி அவருடைய பூர்வாசிரமத்திலே இங்க புருகஸ்பதியா எழுந்தருளி இருந்தார். ரொம்ப பிரசித்தமான புருகஸ்பதியா எழுந்தருளி இருந்தார். புருகஸ்பதியா எழுந்தருளி இருந்தது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கு உற்சவங்கள்லாம் வந்துடுத்தோம்னா அத்தனை உற்சாகமா என்னமோ இவராத்திலேயே உற்சவங்கள் நடக்கிற மாதிரி பெருமாள் கூடவே இருந்து எல்லா உற்சவங்களையும் கவனிச்சுண்டு உற்சவத்துக்கு வர ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ததியாராதனை பண்றது அது இதுன்னு எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு ஒரு ராஜா போல எழுந்தருளி இருந்த சுவாமி. அவர் பின்னால ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு யதிராஜன் என்பது போல சன்னியாச ராஜாவா எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீனிவாச மகாதேசிகன் திருநாமம் சுவாமிக்கு. அவர் இங்கதான் எழுந்தருளி இருந்தார்ன்றது ஒண்ணு. அவருக்கும் பல காலத்திற்கு முன்பு, சுமார் ஒரு 450 வருஷங்களுக்கு முன்பு, திருமலை நம்பிகளினுடைய வம்சத்தைச் சேர்ந்த, அதாவது நாதமணிகள், ஆளவந்தார், திருமலை நம்பிகள், திருக்குறுகை பிரான் பிள்ளான் இவாளுடைய வம்சத்தைச் சேர்ந்த நாவல் பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்கிரதோன்னு சொல்லக்கூடிய வம்சத்திலே அவதரித்தவரான நாவல் பாக்கம் ஆச்சாரிய பரம்பரையினுடைய கூட்டஸ்தர், அவளுடைய குல முதல்வரான
நாவல்பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்கிரது ஐயா குமார தாத்த தேசிகன்னு சொல்லக்கூடிய சுவாமி. அவர் வைகாசி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர். நாவல்பாக்கத்திலே அவதாரம். அந்த சுவாமி இந்த திவதேசத்திலே எழுந்தருளி இருந்து நிறைய யாகங்கள் பண்றார் அப்படின்றது இந்த திவதேசத்திற்கு இன்னொரு ஏற்றம். வைகாசி ரோஹிணியிலே அவதாரம் பண்ண இந்த சுவாமி நாவல்பாக்கத்திலே பெரிய ஆச்சாரிய புருஷரா பரமைகாந்தியா சமாஸ்ரயணம் பரநியாசம் வேத அத்தியனம் பண்ணி வைக்கிறது, வேதம் சொல்லிக் கொடுக்கறது, காலக்ஷேபம் சாதிக்கிறதுன்னு ஒரு பெரிய பண்டித சார்வபௌமரா மகா வித்வானா எழுந்தருளி இருந்தார் நாவல்பாக்கத்துல. அப்படி இருக்கிறச்ச இந்த தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ராஜா, அவனுக்கு அச்சுதப்ப நாயக்கன்னு பேரு. அவன் இன்னும் ராஜாவா ஆல. சாதாரணமா ஒரு ஆத்துல அவன் வளர்றான். அவனுக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்ல, யாரோ வளர்க்கறச்ச அவளோட ஏதோ மனஸ்தாபம்னு சொல்லிட்டு சின்ன வயசு இளம் வயசு ஆத்த விட்டு கோச்சுட்டு வந்து விடுறது அந்த குழந்தை. அவளுக்கு பரம்பரையா நாவல்பாக்கம் சுவாமிகள் தான் ஆச்சாரிய புருஷா. அதனால ஆச்சாரியன் இருக்கக்கூடிய ஊருக்கு போய் ஆச்சாரியனை சேவித்தோமானா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறும், மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரும்னுட்டு ஆச்சாரியனை சேவிக்கலான்னு நாவல்பாக்கத்துக்கு புறப்பட்டு வரார். அங்கே இருந்து நடந்தே வந்ததுனால நாவல்பாக்கம் குளக்கரைக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துண்டா, கொஞ்ச நேரம் படுத்துண்டா தேவல, முடியல, காலெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு ரொம்ப அசதியா ஃபீல் பண்ணினார். பாவம் நடந்தே வந்தது அந்த குழந்தை. வந்தது நாவல்பாக்கம் குளக்கரையில ஒரு நாவல் மரத்தடியில, ஒரு நாவப்பழ மரத்தடியில நிழல்ல படுத்துண்டுத்து. கொஞ்ச நேரம் படுத்துண்டு எழுந்து தீர்த்தமாட்டு போய் சுவாமியை சேவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தது. படுத்தது அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி போயிட்டு நன்னா. சுவாமி அந்த சமயத்துக்கு தீர்த்தம் ஆடுறதுக்காக அனுஷ்டானம் பண்றதுக்காக அவருடைய திருமாளிகள இருந்து குளத்துக்கு எழுறார். ஏழின போது இந்த மாதிரி இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிறத பாக்குறார். அங்க ஒரு ஆச்சரியமான காட்சி, சொன்னா நம்ப முடியாதபடிக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி. என்ன அப்படின்னா, அந்த அச்சுதப்பன் படுத்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், நன்னா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 5 தலை நாகம் கொடை பிடிக்கிறது. நிஜமாவே ஒரு 5 தலை நாகம் ஒண்ணு. அவன் முகத்து மேல வெயில் அடிக்காம அவன் நன்னா தூங்கணும், வெயில் பட்டு எழுந்து கூடாதுன்ற மாதிரி அவனுக்கு நிழல் தருவது போல ஒரு 5 தலை நாகம் கொடை பிடிக்கிறது. அத சுவாமி பார்த்தார், தூரக்க இருந்து பார்த்தார். சுவாமி எல்லா சாஸ்திரங்களிலும் கரையை கண்டவர். சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞம் அப்படின்னு சொல்றது உண்டு. எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லவராக இருக்கக்கூடியதுன்னு. சர்வசாஸ்திர விசாரதர், எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர், வாதம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். அதனால ஒரு நிமிஷம் அப்படியே வானத்தை பார்த்தார். கிரகங்கள்லாம் எங்க எப்படி இருக்குன்னு அந்த கோள் நிலையை ஆராய்ந்து, கோச்சாரம்னு சொல்லுவா, அதை ஆராய்ந்து இந்த பையனுடைய ஜாதகத்தை கணித்தார். இவன் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா வரப்போறான். இந்த மாதிரி 5 தலை நாகம் குடை பிடிப்பது அப்படின்றது சக்கரவர்த்திகளுக்கான ஒரு உபச்சாரம். அது அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாவா வரப்போறான் அப்படின்னு சுவாமி தெரிஞ்சு போயிடுத்து. கிட்டக்க போனார். இவர் போறதுக்குள்ள அந்த 5 தலை பாம்பு அப்படியே மறைஞ்சு போயிடுத்து, குளத்துள்ள போயிடுத்து. தீர்த்தம் தெளிச்சு அந்த குழந்தைய எழுப்பினார். பார்த்த உடனே திடுக்கிட்டு எழுந்துடுத்து. சுவாமி எழுதிருக்கார், ஆச்சாரியன் எழுதிருக்கார், அவர் எழுதிருக்கிறது கூட தெரியாம இப்படி காலை நீட்டின்னு படுத்துட்டு இருக்கோமேன்னு பதறி போய் விழுந்து சேவிச்சுது. சேவிச்ச உடனே சுவாமி அவர் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு, அவர் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த குழந்தை விசாரிக்கிறார். எங்க வந்த, ஏன் தனியா வந்திருக்கேன்னு கேட்கிறார். கேட்டா இந்த மாதிரி என்ன வளர்த்த வாரத்துல ஏதோ எனக்கு அவளுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம், ஒரு மாதிரி பேசிட்டா, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா, வந்துட்டேன். இனிமேல் வாத்துக்கு போறது இல்லை, வெளியில வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி இங்க இருக்கிறதுனால சுவாமி ஆசிரியக்கலான்னு வந்தேன், சுவாமி என்ன வழிகாட்டுறதோ அதன்படி இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திச்சார். பிரார்த்திச்சா சுவாமி என்ன பண்ணார், உன்னுடைய ஜாதகத்தை ஆராய்ந்த, நீ பெரிய ராஜாவா இந்த பூமியை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா வரப்போற. அதனாலதான் ஒரு காரணமா ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு விரக்தியில ஆத்த விட்டு வந்துட்ட. இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான், அதுக்கப்புறமா நீ பெரிய ராஜாவா போறேன்னு சொல்லிருக்கார் சுவாமி. அது வரைக்கும் ஒரு ராஜாவா நீ என்னென்ன தகுதிகள்லாம் வர வச்சுக்கணுமோ அதெல்லாம் வர வச்சுக்கோ. நானும் உனக்கு சில நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்றேன்னுட்டு எல்லாம் உபதேசம் பண்ணிருக்கார். சொன்ன மாதிரி அப்போது தஞ்சாவூர் ஆண்டு இருந்த ராஜாவுக்கு பசங்க இல்லை. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வயசாகி போயிடுது. எப்ப வேணாலும் பரம்போச்சிடுவார்னு தெரியறது. பரம சீவைஷ்ணவா பாகவதா அந்த ராஜா குடும்பம் எல்லாம். அதனால பரநியாசம் எடுத்து பரம்பதிக்கு போறான்னு தெரிஞ்சுடுத்து. சரி வயசாயிடுத்து, இதுக்கு மேல யாரானும் ஒரு சக்சஸரை நியமிக்கணும், யாரானும் ஒருத்தர் ராஜா வாக்கணும்னுட்டு அவர் நினைக்கிறார். நினைச்ச போது இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு வழி தெரியல. அதனால ஆச்சாரியனை போய் கேட்டு விடலான்னு அவர் நாவல் பக்கத்துக்கு வரார். வந்து சுவாமி இடத்துல பிரார்த்திக்கிறார்.
பிரார்த்தித்தா சுவாமி சொல்றார், கவலைப்படாத, இந்த மாதிரி உங்க வம்சத்தை சேர்ந்த உங்க பங்காளிகள்லயே ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை இந்த மாதிரி வளர்த்துட்டு வந்தா என்னமா அவளோட கோவம்னு ஆத்த விட்டு வெளியில வந்துட்டான், இப்ப தனியாதான் இருந்துட்டு இருக்கான், பாவம் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு ராஜாவாகிறதுக்கான எல்லா லட்சணங்களும் இருக்கு, இந்த குளத்தினுடைய கரையிலே ராமானுஜ சரஸ்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே அவனுக்கு 5 தலை பாம்பு எல்லாம் கூட பிடிச்சது நானே பார்த்தேன், அதனால நானே அவனுக்கு நிறைய சாஸ்திரங்கள் நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணிருக்கேன், அவனை நீ ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடு அப்படின்னா அவ பசங்களுக்கு மட்டும்தான் ராஜாவா பட்டம் சூட்டுறதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணா, இவனை ஸ்வீகாரம் பண்ணிண்டா, தத்தெடுத்துண்டா. சாஸ்திரப்படி சுவாமியை வாத்தியாரா கொண்டு அவனை ஸ்வீகாரம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ராஜாவா பட்டம் சூட்டினான். இப்ப சுவாமி சாட்சியது போல 1.5 வருஷத்துல அவன் ராஜாவாயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்வீகாரமா எடுத்துட்ட தகப்பனார் பழைய ராஜாவும் பரம்பு வச்சுட்டார். இப்ப இவன் தான் ராஜாவா ராஜ்யத்தை ஆண்டுண்டு வந்தான். இளவரசனா இருந்தவன் ராஜாவா ஆண்டுண்டு வந்தான். நல்ல விதத்துல ராஜ்யம் பண்றான்னு சுவாமி கிட்டேயே ஆச்சாரியன்டே நல்ல பேர் எடுத்துட்டான். இப்ப அவனுக்கு என்ன ஆசைன்னா, இப்பேற்பட்ட பரமைகாந்தி நம்ம இந்த ஸ்தானத்துக்கு வரத்துக்கு காரணமா இருந்த சுவாமி, அவர் மட்டும் நீ ராஜாவா வருவேன்னு நமக்கு சொல்லாம இருந்திருந்து அதுக்கான தகுதிகள்லாம் நமக்கு வர மாதிரி சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணாம இருந்திருந்தாரானா நாம இந்த மாதிரி வந்திருப்போமா அப்படின்னு நன்றியோட என்ன பண்ணினா சுவாமியை பிரார்த்தித்தான். சுவாமி, நீங்க ஆஸ்தான பண்டிதரா எழுந்தருளி இருந்து ராஜகுருவா எழுந்தருளி இருந்து எங்க ராஜ்யத்தை வழி நடத்தணும், சுவாமி என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும், அப்படி எங்களெல்லாம் வசிஷ்டரை போல எழுந்தருளி இருந்து நீங்க ராஜகுருவா இருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்தித்தா சுவாமி, நான் முழுசா அரண்மனையில இருந்து அரண்மனை காரியங்கள்லாம் பாக்குறதுக்கு இல்ல, நான் சம்பிரதாயம் வேதம் சொல்லி கொடுக்கறது காலக்ஷேபம் அது எதுன்னு சம்பிரதாயத்திலே நான் இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன், அதனால உன்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்க நான் வரேன், அப்பப்போ அரண்மனைக்கும் வருவேன், உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு அறிவுரை சொல்லிட்டு உனக்கு கைட் பண்ணிட்டு உனக்கு நல்ல வழி காட்டிட்டு உன்னோட இருக்கேன், ஆனா முழு நேரம் எல்லாம் என்னால அரண்மனையில் இருக்க முடியாதுன்னு சுவாமி ஒரு நிபந்தனையோட போறார். போனா இந்த சோழ தேசத்திலே சுவாமிக்கு எங்க திருவள்ளவோ அந்த ஊர்ல இருக்கலாம் சுவாமி, நான் வேணுன்றப்ப வந்து சேவிச்சுக்கிறேன், வேணுன்றப்ப சுவாமிய அரண்மனைக்கு ஏல பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பிரார்த்திச்ச போது சுவாமி திருக்குடந்தை 6ஆம் இடத்திலே ரொம்ப ஆசை சுவாமிக்கு. அதனால திருக்குடந்தை திவ்யதேசத்துல போய் நான் தங்கி இருக்கேன்னுட்டு சுவாமி குடும்பத்தோடு கூட திருக்குடந்தைக்கு போய் 6ஆம் சன்னதி அருகே இருக்கக்கூடியதான தாத்தாச்சார் தெருவுன்ற தெருவுல போய் தங்கிட்டார் சுவாமி. இவர் தாத்தாச்சாரியர் ஆனபடினாலே இவர் வந்து தங்கினா விட்டு அந்த ஊருக்கு தாத்தாச்சார் தெருவுன்னு பிற்காலத்துல பேர் வந்து கொடுத்து, இப்ப அந்த சுவாமியோடைய வம்சத்தை சேர்ந்த தாத்தாச்சாரியர்கள்லாம் தொடர்ந்து பரம்பரையா அந்த ஊர்ல இருந்துட்டு வந்தா அவளுக்கு தாத்தாச்சாரியர்கள் பெயர். அப்படியே நாவல் பாக்கம் ஐயா குமார தாத்த தேசிகன் அங்க எழுந்தருளி இருந்தார். எழுந்தருளி இருந்த சமயத்துல சுவாமி வந்து வேதத்துல ரொம்ப ஆழங்கால் பட்டவர். 4 வேதங்கள் தெரியும் அவருக்கு, ஒரு வேதம் இல்ல, அவளுடைய குலக்கிரமாகத்தமா வந்த வேதம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண யஜுர்வேதம். ஆனா சுவாமிக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் தெரியும், சுக்ல யஜுர்வேதம் தெரியும், ரிக்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும், 4 வேதங்களும் தெரியும் சுவாமிக்கு. அதனால வேதங்கள் ரொம்ப ஆழங்கால் பட்டு வேத பாஷ்யங்கள் வேதங்களுக்கு அர்த்தம் எல்லாம் கூட தெரியும், வேத பாஷ்யம் எல்லாம் கூட கரைச்சு குடிச்சவர் சுவாமி. அதனால வேதங்கள்ல சொல்லப்பட்டபடி யாகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமிக்கு ஆசை. யாகம் பண்ணணும்னா நிறைய பணம் வேணும், நிறைய ஆள் வளம் வேணும், குறிப்பா ராஜாவினுடைய ஒத்தாசை இருந்தா ரொம்ப நன்னா பண்ணலாம். இந்த ராஜா ரொம்ப நல்லவனா, தர்ம சிந்தனை உள்ளவனா, வைஷ்ணவனா, பாகவதனா, நம்முடைய சிஷ்யனா இருக்கிறபடினால நம்மள நன்னா சுவாமி சுவாமின்னு உயிர விடுறதுனால இவனை கொண்டு நல்ல காரியம் பண்ணி லோகக்ஷேமத்துக்கு பெருமாளை திருவாராதனம் பண்ற மாதிரி யாகம் பண்ணலாம் அப்படின்னு இந்த சுவாமிக்கு திருவுள்ளம். உடனே இவன் அந்த விஷயத்த சொன்னார். அடியன் பாக்கியம் சுவாமி, என்னை கொண்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிக்கிறது அடியனுடைய ஜென்ம சாப்பல்யம், பிறவி பயனா கருதுறேன், அப்படியே பண்ணணும்னு பிரார்த்திச்ச போது யாகம்னா தொடர்ந்து 5 நாள் 10 நாள் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குமோ இல்லையோ, எல்லா நாளும் ராஜா வந்தா நல்லா இருக்கும். இவன் இருக்கிறது தஞ்சாவூர்ல இருக்கான் அரண்மனையில ராஜா, சுவாமி கும்பகோணத்துல இருக்கார். அங்க வச்சுட்டா ராஜா எப்படி வந்து ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வர்றது, அவனுடைய தர்மத்துக்கு அது விரோதம் இல்லையா, ராஜகாரியங்களையும் பார்க்கணும், ஜனங்களையும் பார்க்கணும், நித்தியம் பார்த்துக்கணும். அதனால அவனுக்கு சுலபமா இருக்கட்டும்ன்றதுக்காக சுவாமி என்ன பண்ணார், அவன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு அருகே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்த்த சமுர்த்தி ஜல சமுர்த்தி இருக்கக்கூடிய மூழ்கி தீர்த்தமாடுறபடி ஆறோ குளமோ இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான இடம், பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும்னுட்டு இந்த தஞ்சமாமணி கோயில் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த விண்ணாற்றங்கரைய நீலமேக பெருமாள் சன்னதியை சுவாமி தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்து இதனுடைய கரையிலே யாகசாலை அமைத்து சுவாமி யாகம் பண்ணினார். எப்படி யாகம் பண்ணினார் தெரியுமோ, அந்த காலத்துல ரிஷிகள்லாம் எப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்களை எல்லாம் உயிரை கொடுத்து பண்ணினாலும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையா யாகம் பண்ணினார். அப்படி ஒரு யாகம் இல்ல, 100 யாகங்கள் பண்ணினார் சுவாமி. இந்த நீலமேக பெருமாள் சன்னதியிலே இந்த விண்ணாற்றினுடைய கரையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு 100 யாகம் பண்ணினார்.
100 யாகமும் ஏதோ நம்ம சாதாரணமா பண்ணக்கூடிய ஹோமங்கள் இல்ல, யாகத்திலே வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்கள், வேதத்தினுடைய கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்ட யாகங்கள், ஸ்ரௌத பிரக்கிரியிலே பண்ணப்படுவது. இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்லாம் பெரிய யாகம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி யாகம். அக்னிசித்தியம்னு ஒரு யாகம், அது அக்னிஷ்டோமம்னு சொல்லுவா. பௌண்டரீகம்னு ஒரு யாகம், சர்வபிருஷ்டம்னு ஒரு யாகம், விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், துவாதசாகம்னு ஒரு யாகம், வாஜபேயம்னு ஒரு யாகம், சர்வதோமுகம்னு ஒரு யாகம். இப்படி பல யாகங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது. 100 யாகங்களை பண்ணினார் பெருமா சுவாமி. அதுல விசேஷம் என்னன்னா, 100 யாகங்களும் இந்த விண்ணாற்றங்கரையிலே இந்த திவ்யதேசத்துக்கு பக்கத்துல யாகசாலையை வச்சுட்டு பண்ணார். அந்த யாகசாலைக்கு ஒரு நாளும் பெருமாள் ஒரு யாகம் ஆரம்பிக்கிறதுனா, யாகம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பெருமாள் உபயநாச்சிமாரோடு ஸ்ரீஷடாரியோடு யாகசாலைக்கு வந்துருவார். நீலமேக பெருமாள் உற்சவர். யாகம் முடிகிற வரைக்கும் பெருமாள் யாகசாலையிலே தான் இருப்பார். இதை எங்க சேவிக்கலாம்னா, எல்லா கோவிலையும் பவித்ரோத்சவம் நடக்கிறத சேவிக்கலாம். பவித்ரோத்சவத்தப்ப பெருமாள் என்னைக்கு பவித்ரோத்சவமா அன்னைக்கு முதல் நாள் ராத்திரியே யாகசாலைக்கு வந்துட்டாரானா, யாகசாலை பிரவேசம் ஆயிடுத்துன்னா, பவித்ரோத்சவம் எல்லாம் முடிஞ்சு பவித்ரோத்சவ பூர்ணாகுதி ஆகும், மகா பூர்ணாகுதி ஆகும் கடைசி நாள். சில இடங்கள்ல பவித்ரோத்சவத்துக்கு தீர்த்தவாரியம் உண்டு. அதெல்லாம் முடிஞ்சுதான் பெருமாள் சன்னதிக்கு போவார். அது வரைக்கும் யாகசாலையில தான் இருப்பார் பெருமாள். அந்த மாதிரி இந்த சுவாமி பண்ணின 100 யாகத்துக்கும் அவருடைய யாகசாலைக்கு நீலமேக பெருமாள் உபயநாச்சிமாரோடைய கூட எழுந்தருள் இருந்து அந்த யாகத்தினுடைய அபிஷையெல்லாம் ஸ்வீகரிச்சுட்டான் பெருமாள். சுவாமி, நீங்க யாரை குறித்து யாகம் பண்றீங்களோ அந்த பரம்பொருள் நான் தான், என்னிடத்திலேயே கொடுத்துருங்கோ அப்படின்னு இவர் சுவாகா சுவாகான்னு சொல்லி என்ன அபிஷெல்லாம் சமர்ப்பிக்கிறாரோ அதையெல்லாம் பெருமாள் மலர்ந்த முகத்தோட சிரித்த முகத்தோட குடும்ப சுவாமின்னு கையேந்தி வாங்கிட்டானாம் பெருமாள். அப்படி ஆச்சரியமா 100 யாகங்கள் நடந்த திவ்யதேசம் இது. இதை இந்த சுவாமியினுடைய மங்களத்திலே ஒரு ஸ்லோகமா பெரிவா வச்சிருக்கா. சாக்னிச்சித்ய பௌண்டரீக சர்வ பிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபிஹி பிரணீயந்தம் அம்புஜாக்ஷமர்ச்சயந்த முக்திபிஹி தாத்தயாரியமஸ்மதீய தாத்தபாதமாஸ்ரயே அப்படின்னு ஆச்சரியமான ஒரு மங்கள ஸ்லோகம் இது. இதுல பௌண்டரீக யாகங்கள் பண்ணின இடம் எதுவோ அந்த இடத்துக்கு அந்த யாகத்தினுடைய ஞாபகமா பௌண்டரீகபுரம்னு பேர் வச்சிருவா. எங்கெல்லாம் பௌண்டரீகபுரம்னு ஊர் இருக்கோ அதெல்லாம் அந்த பௌண்டரீக யாகம் நடந்த இடம்னு அர்த்தம். அந்த மாதிரி வாஜபேயின்னு சில பேர் வச்சுப்பா. வாஜபேயின்னு பேர் வச்சுட்டவா வாஜபேயி யாகம் பண்ணினவான்னு அர்த்தம். அந்த மாதிரி வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்கள் நிறைய பண்ணினார் சுவாமி. எல்லா யாகத்துக்கும் யாகசாலைக்கு பெருமாள் எழுந்தருள் இருந்து 100 யாகங்களையும் ஏற்றுக்கொண்டான். இப்படி ஒரு யாகம் முடிகிற அன்னைக்கும் அவபிருத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானம், தீர்த்தவாரி. யாகம் முடிகிற சமயத்துல அவபிருத ஸ்நானம்னு பண்றது. அவபிருத ஸ்நானம்னா மங்கள ஸ்நானம். யாகம் நல்லபடியா முடிஞ்சுடுத்துன்னு அதனுடைய அங்கமா அந்த யாகத்துல இத்தனை நாள் உடம்புல இருந்த உஷ்ணம் தணல் அதெல்லாம் போகிறபடிக்கு நல்லா ரிலாக்ஸ்டா அப்படி ஆனந்தமா இந்த யாகத்தினாலே பெருமாளுடைய உள்ளம் எப்படி குளிர்ந்ததோ அந்த மாதிரி யாகம் பண்றவாளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாம் தீர்ந்து அவளுடைய உடலும் உள்ளமும் குளிரும்படியா அவ மங்கள ஸ்நானம் பண்றதுக்கு அவபிருத ஸ்நானம்னு பெயர். இதுக்கு மந்திரம் பிரயோகம் எல்லாம் உண்டு. பொதுவா இந்த மாதிரி ஹோமம் யாகம் இந்த மாதிரி விசேஷமான கர்மா எல்லாம் பண்ணினா உடனே தீர்த்தம் ஆடக்கூடாதுன்னு சொல்றாளோ இல்லையோ. ஆனா இது அந்த மாதிரி தீர்த்தம் ஆடுறது இல்ல. ஏதோ வேர்த்து போயிடுத்து அனல் உஷ்ணம் அதனால அழுக்காயிடுத்துன்னு தீர்த்தம் ஆடுறது இல்லை இது. அதனால இது தோஷம் கிடையாது. எப்படி சக்கரஸ்நானம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரிக்கு மந்திரம் பிரயோகம் இப்படிதான் பண்ணணும்னு சாஸ்திரத்துல வரைமுறை உண்டோ அந்த மாதிரி இந்த அவபிருத ஸ்நானத்திற்குன்னு மந்திரம் பிரயோகம் ப்ரொசீஜர் எல்லாம் உண்டு. அது யாகத்தினுடைய ஒரு பாகம். அதோடதான் யாகம் பூர்த்தி ஆறுது. அதனால அந்த அவபிருத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானத்தை இந்த விண்ணாற்றிலே தான் மூழ்கி பண்ணினான். அப்போ நீலமேக பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரியும் சக்கரத்தாழ்வாரும் மூழ்கி தீர்த்தவாரியும் ஆயிருக்கு 100 யாகத்துக்கும் விண்ணாற்றில. அப்படி ஆச்சரியமா 100 யாகங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்களை பெருமாள் ஏற்றுக்கொண்டு அந்த யாகத்தினுடைய முடிவான அங்கமான அவபிருத ஸ்நானத்தையும் கண்டுள்ள இருக்கிறான் இந்த பெருமாள். அப்படி வைதிகர்களாலே வேதத்திலே சொல்லப்பட்ட யாகம் இதனாலெல்லாம் ஆராதிக்கப்பட்ட வசந்த பெருமாள். இதுல இருந்துதான் இந்த சுவாமிக்கு சதுர்வேத சதக்கிருதுன்னு வந்தது. நாவல் பாக்கம் இவர் அவதாரம் பண்ணின ஊர், இவருடைய வம்சம், அதனால நாவல் பாக்கம்னு வந்தது பேர் சுவாமிக்கு. நாவல் பாக்கம் ஐயா குமார தாத்தாச்சாரிய சுவாமின்னு. சதுர்வேத சதக்கிருத்துன்னு ஏன் வந்ததுன்னா 4 வேதங்களை மனப்பாடம் பண்ணியிருந்தார், அத்தியனம் பண்ணியிருந்தார். அதனால சதுர்வேத. கிரத்து அப்படின்னா யாகம்னு அர்த்தம். சதக்கிருத்து 100 யாகம் பண்ணினவர், அதனால சதக்கிருத்து. அதனாலதான் இன்னைக்கும் இந்த சுவாமிகளுக்கு நாவல் பாக்கம் சதுர்வேத சதக்கிருத்து. நாவல் பாக்கத்துக்கு வருவதற்கு முன்னாலே திருமலை நம்பி வம்சத்தவர்களானபடினாலே திருமலையிலிருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்ததுனால திருமலை சதுர்வேத சதக்கிருத்து நாவல் பாக்கம். ஐயா அப்படின்றது மரியாதையான வார்த்தை.
இந்த சுவாமி வைதிகத்திலும் லௌகீகத்திலும் ராஜகாரியங்களிலும் பெரிய மகானா, எல்லோரும் பார்த்தாலே கைகூப்பும்படியான ஒரு மரியாதையோட திகழ்ந்ததுனால எல்லாரும் அன்பா ஐயான்னு கூட்டா இவரை. அதனால ஐயா. தாத்த தேசிகன், தேசிகன் அப்படின்னா ஆச்சாரியன், தாத்த அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். திருமலை நம்பிகளை பார்த்து திருவேங்கடமுடையான் தாத்த தீர்த்தங்குடு, அப்பா தீர்த்தங்குடுன்னு கேட்டதுனால திருமலை நம்பிகளுக்கு தாத்த ஆச்சாரியர், அப்பாவான ஆச்சாரியர், திருவேங்கடமுடையானுக்கு அப்பாவான ஆச்சாரியர். அதுல இருந்து அந்த வம்சத்திற்கு அவருடைய பரம்பரைக்கு தாத்தாச்சாரியால்னு வந்தது பெயர். இப்படி நாவல் பாக்க திருமலை வம்சத்தை சேர்ந்து நாவல் பாக்கத்திலே அவதரித்து 4 வேதங்களை கரைத்து குடித்து 100 யாகங்களை பண்ணின ஐயா என்று எல்லோராலும் மரியாதையாக வழங்கப்பட்ட குமார தாத்தாச்சாரியர் என்கிற பெயரை உடைய சுவாமி அவர்தான் நாவல்பாக்கம் ஐயா குமார தாத்த தேசிகன். அவர் அப்படி இந்த யாகத்தை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கும்பகோணத்துக்கு போய் ரொம்ப காலம் எழுந்தருளி இருந்தார். அப்போ கும்பகோணத்துல இப்ப இருக்கக்கூடிய தாயார் இருக்கா பாருங்க, கோமலவள்ளி தாயார், அவளுடைய சன்னதி அவர் காலத்துல அங்க இல்ல, பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்திலே இருந்திருக்கிறது. சைவ ராஜா என்ன பண்ணிருக்கான், அந்த தாயாருடைய சன்னதி இடிச்சுட்டு தாயார் மூலவரை பேத்து குளத்துல போட்டுட்டு அங்க சிவன் கோயில் கட்டியிருக்கான். இது சுவாமி காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்பவோ சுவாமி திவ்யதேசத்திலே தாயார் அவளுடைய ஸ்தானத்துல இல்லாம இந்த மாதிரி தேவதாந்திரம் இருக்கிறது, தாயார் இந்த மாதிரி குளத்துல இருக்கிறது எல்லாம் பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இப்ப ராஜா தன்னுடைய சிஷ்யனா இருக்கிறபடினால அந்த ராஜாவை கொண்டு அங்க இருந்த சிவன் கோயிலை நகர்த்தி வேற இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவில்ல எந்த விதமான தடங்களும் இல்லாம பூஜைகள்லாம் நடக்கிறபடியா ஏற்பாடும் பண்ணிட்டு அவ மனசு கஷ்டப்படாதபடிக்கு நம்ம இடம் தாயார் அங்கதான் இருந்தான்றதுனால பழையபடி தாயார் எங்க இருந்தாலும் அங்க பிரதிஷ்டை பண்ணினார் சுவாமி. அதனால தாயார் சுவாமி என்ன பழையபடி என்னுடைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு பக்கத்திலே நான் இருந்து கொண்டு அமுதனை சேவித்துக் கொண்டிருக்கும்படியா அமுதனுடைய அழகை ரசித்துக் கொண்டிரும்படியா நீங்க பண்ணினீங்க. அதனால நீங்க எப்பவும் என் கண்ணெதிர என் முன்னாடியே இருக்கணும், என் பிள்ளையாட்டமா நீங்க அப்படின்னு தாயார் சொன்னான். அப்படி லக்ஷ்மியினுடைய குமாரன் போல விளங்கிய இந்த குமார தாத்தாச்சாரிய சுவாமி இன்னைக்கும் கூட கோமலவள்ளி தாயார் சன்னதிக்கு எதிரே தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். திருக்குடந்தையில் அமுதன் சன்னதியில கோமலவள்ளி தாயார் சன்னதி எதிர பார்த்தோமானா நாவல்பாக்கம் ஐயா குமார தாத்த தேசிகன் சன்னதின்னு போட்டிருக்கும். அந்த சுவாமி தான் இந்த விண்ணாற்றங்கரையிலே 100 யாகம் பண்ணின சுவாமி. அவருடைய திருநட்சத்திரமான வைகாசி ரோகிணி அன்னைக்கு அவர் சன்னதிக்கு முன்னாலே ஒரு திருமஞ்சன வேதிக்கையிலே 6வது ஆழ்வானும் கோமலவள்ளி தாயாரும் எழுந்தருளி திருமஞ்சனம் பண்ணிண்டு விசேஷமா சாத்துமறை எல்லாம் ஆகி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு விசேஷமான மரியாதைகள் பகுமானங்கள் எல்லாம் பண்ணுவா. அதுக்கு கும்பகோணம் கோவில் பரிபாஷையில அந்த ஊர்ல ஐயா ரோஹிணின்னு பெயர். ஐயா ரோஹிணின்னா ஐயா குமார தாத்தாச்சாரியர் அவதரித்த வைகாசி ரோஹிணி, அது ஐயா ரோஹிணின்னு சொல்றது உண்டு. அப்படி பிரசித்தி அந்த ஊர்ல அந்த உற்சவம். ஆச்சரியமா பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தியில எழுந்துருப்பா, சைட்ல கையை கூப்பிட்டு இந்த ஐயா குமார தாத்தாச்சாரிய சுவாமி சேவிச்சுட்டு இருப்பார். அப்படியே அந்த திருக்குடந்தையில பரம்போதிச்சுட்டார். அப்ப தாயார் அசரீரியா அர்ச்சகர் மூலமா சொன்னா, இந்த மாதிரி என்ன பழையபடி ஸ்தாபனம் பண்ண இந்த சுவாமி என்னுடைய பிள்ளையாட்டம் என் கண் முன்னால என்ன பார்த்துட்டே இருக்கணும், நான் அவரை பார்த்துட்டே இருக்கணும், அவரை இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு எப்படியானோ ஸ்ரீரங்கநாச்சியார் சுவாமி தேசிகனை தன் முன்னாடியே எழுந்துருளி இருக்கணும்னு சொன்னதுனால அவர் பரம்போதிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல தாயார் சன்னதி எதிரவே தாயார் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தேசிகனை பிரதிஷ்டை பண்ணாலும் அந்த மாதிரி கோமலவள்ளி தாயார் சன்னதிக்கு எதிரே இந்த ஐயா குமார தாத்தாச்சாரிய சுவாமியினுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆராதனைகள்லாம் நடந்துட்டு வர்றது. அந்த சுவாமியினுடைய வம்சத்தை சேர்ந்த நாவல்பாக்கம் சுவாமிகள் தான் இந்த தஞ்சை மாமணி கோவில் இருக்கக்கூடிய 3 விதேசங்கள்லையும் கைசிக புராணம் வாசிக்கிறது முதலான கைங்கரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஆச்சரியமா வேதத்திலே சொல்லப்பட்டதான யாகங்கள் எல்லாம் நடந்த உத்தமமான யாக பூமி இது. அப்பேற்பட்ட பெருமாள் இந்த நீலமேக பெருமாள். அவர் ஒண்ணு ஆயிடுத்து. இன்னும் மணிக்குன்ற பெருமாள், வீர நரசிம்மன் சொல்லக்கூடிய தஞ்சையாலை நகர் பெருமாள் 2 பேர் இருக்கா. அவளை திங்கக்கிழமை அனுபவிக்கலாம் அப்படின்னு விஞ்ஞாபித்துக்கிறேன். நாளைக்கும் நாளன்னைக்கும் வேங்கடத்துறைவார்க்க நமக உபன்யாசம். எம்பீரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை மானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கொல நெருக்கி அவருயிர் செகுத்தயம் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் சுதர்சன கிருபாலப்த வேத தத்வார்த்த சாகரம் அனுஷ்டித கிரதுஷதம் வந்தே ஸ்மத்பிதரம் குரும் குமார தாத்தயாச்சாரியம் சதாச்சார பரம் சதா வேதாந்தாச்சாரிய சித்தாந்த விஜயத்வஜமாஸ்ரயே ஸ்ரீமதே குமார தாத்தயார்ய மகாதேசிகாய நமஹ.